Hello everyone, welcome to AIMS Practice Test Series. நம்ம இருக்குது Chapter Wise Test Seriesல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெக்டார்ஸ். ஓகே, ஸோ இந்த வெக்டார்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் 12th ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு மேத்ஸில் இந்த வெக்டார் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. இல்லை சார் நாங்கள் ட்ராப்பர்ஸ் அப்படின்னா வெக்டார் வந்து உங்களுக்கு ஃபிசிக்ஸில் கண்டிப்பாக தேவைப்படும். ஓகே, ஸோ வெக்டாரில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். வழக்கம் போல் 50 கொஸ்டின் இருக்க போது. எத்தனை கொஸ்டின் உங்களுக்கு ஆன்சரில் வந்திருக்குன்னு பாருங்கள், என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணி இம்ப்ரூவ் பண்ணுங்கள். அட் வாட் ஆங்கிள் ஷுட் த டூ ஃபோர்ஸ், நல்லா ஒரு ரெண்டு வெக்டர் இருக்குது, ஒன்று √2f இன்னொன்று 2f. ஓகே, ஆட் ஸோ தட் த ரிசல்டன்ட் எவ்வளோ வரணும், 10f வரணும். ஸோ நல்லா பாரு, ஒரு ஃபோர்ஸ் வந்து 2, இன்னொரு ஃபோர்ஸ் வந்து √2. ரிசல்டன்ட் என்ன வருது, √10 வருது. ரிசல்டன்ட்டோட ஃபார்முலா என்ன, a square plus b square plus 2ab cos theta. இந்த தீட்டாவோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இல்லை எனக்கு இது பிடிக்கலன்னா நீ என்ன பண்ணிக்கோ, இந்த சைட் ஸ்கொயர் எழுதிக்கோ. அப்போ ரிசல்டன்ட் எவ்வளோ வருது, √10. ஸோ √10 பண்ணால் 10, ஏவோட வேல்யூ √2 ஸ்கொயர் பண்ணால் 2, பியோட வேல்யூ 2 ஸ்கொயர் பண்ணால் 4 ப்ளஸ் 2 இன்ட்டு a இன்ட்டு b. ஏவோட வேல்யூ √2, பியோட வேல்யூ 2. ஸோ 2 cos theta. இதோட வேல்யூ என்ன ஆச்சு, 6. ஸோ 6 இங்கே வந்துருச்சுன்னா 10 - 6 4 இஸ் ஈக்குவல் டு இதை மல்லியான 4 √2 cos theta. 4 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1/√2 இஸ் ஈக்குவல் டு cos theta. அப்போ cos thetaவோட வேல்யூ எப்போ சார் 1/√2 இருக்கும், 45 டிகிரியில். ஸோ இதான் உங்கள் ஆன்சர். புரியுதா, நல்ல கொஷின். ஏ வெக்டார் இல்லை சாரி ஆமாம், ஏ வெக்டார் இஸ் அ வெக்டார் ஆஃப் மேக்னிடியூட் 2.7 டியூ ஈஸ்ட். ஏவோட வேல்யூ என்ன சொல்கிறாங்க, மேக்னிடியூட் 2.7 எந்த டைரக்ஷனில் இருக்குது, ஈஸ்டில் இருக்குது. வாட் இஸ் த மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் 4a வெக்டார். ஆப்வியஸ்லி 4a வெக்டாரும் எப்படி இருக்கும், ஈஸ்ட்டை நோக்கி தான் இருக்க போகுது. ஸோ இங்கே வெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. நல்லா பாரு, 4a வெக்டார். அப்போ உங்கள் ரிசல்டன்டோட மேக்னிடியூட் 4 இன்ட்டு மேக்னிடியூட் ஆஃப் a வெக்டாரா, கரெக்டாக இல்லையா? 4a வெக்டார்னா என்ன, 4 டைம்ஸ் மேக்னிடியூட் ஆஃப் a வெக்டார். ஏ வெக்டரோட மேக்னிடியூட் எவ்வளோ, 2.7. டைரக்ஷன் என்ன, ஈஸ்ட்டு. அப்போ 4 இன்ட்டு இது பார்த்தோன்னா 10.8. டைரக்ஷன் எப்படி இருக்கும், ஈஸ்ட்டை நோக்கி இருக்கும். புரியுதா இல்லையா? ஏ வெக்டார் பார்த்தீங்கன்னா 2.7 சொன்னால் 4 என்ன வரும், 4 இன்ட்டு 2.7 ஆகும், அவ்வளோதான். The ratio of maximum and minimum magnitude of resultant of two vector A and B is the relationship between A and B. எப்போ சார் உங்களுக்கு மேக்ஸிமம் கிடைக்கும், ரெண்டு வெக்டாரை நீங்கள் ஆடோ சப்ராக்ட் பண்ணுறப்ப மேக்ஸிமம் எப்போ கிடைக்கும், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஆர் மேக்ஸிமமோட வேல்யூ ஏ ப்ளஸ் பி அப்போ தான் கிடைக்கும். ஆர் மினிமம் எப்போ கிடைக்கும், ஏ மைனஸ் பி அப்போ கிடைக்கும். இப்போ இவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஏ ப்ளஸ் பிக்கும் ஏ மைனஸ் பிக்கும் இருக்க ரேஷியோ என்ன, 3:2. கரெக்டாக இல்லையா? ஒன்று சால்வ் பண்ணுற ரெண்டு மெத்தட், ஒன்று இப்படி ரேஷியோ எடுத்து சால்வ் பண்ணிக்கோங்க. ரேஷியோ எடுத்து சால்வ் பண்ணுறது காட்டுறேன், இன்னொரு மெத்தடும் நான் காட்டுறேன். இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 2a + 2b இஸ் ஈக்குவல் டு 3a - 3b. இந்த ஏங்கிற டேர்ம் அங்கே கொண்டு போ, பிங்கிற டேர்ம் இங்கே கொண்டு வா. அப்போ a இஸ் ஈக்குவல் டு 5b. கொஸ்டின் சால்வ். a இஸ் ஈக்குவல் டு 5b தான் ஆன்சர். இல்லைன்னா என்ன பண்ணு, a ப்ளஸ் பியோட வேல்யூ 3ன்னு வச்சுக்கோ, a மைனஸ் பியோட வேல்யூ 2ன்னு வச்சுக்கோ. அப்போ நான் ரெண்டு ஈக்குவேஷனை ஆட் பண்ணால் 2a இஸ் ஈக்குவல் டு 5. அப்போ ஏவோட வேல்யூ என்ன வருது, 5/2. ஏவோட வேல்யூ 5/2 போய் மேலே சப்ஸ்டியூட் பண்ணால் பியோட வேல்யூ எனக்கு என்ன கிடைக்கும், 5/2. 3லேருந்து 2 போயிடுச்சுன்னா 1/2 இருக்கும். அப்போ பியோட வேல்யூ 1/2 கிடைக்கிது. அப்போ ஏவை இன் டர்ம்ஸ் ஆஃப் பியில் எப்படி எழுதலாம், a இஸ் ஈக்குவல் டு 5 இன்ட்டு 1/2. ஏவை 5/2ன்னு இப்படி எழுதலாம், 5 1/2க்கு பதிலாக b. அப்போ a இஸ் ஈக்குவல் டு 5b. புரியுதா இல்லையா? The magnitude of two forces F1 and F2 are, F1 ஓட வேல்யூ 10, F2 ஓட வேல்யூ 8. The angle between them is 120. The magnitude of their difference, அவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. புரியுதா இல்லையா? The angle between them is 120 degree. ஓகே, இப்போ மேக்னிடியூட் ஆஃப் தேர் டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. இப்போ ரிசல்டன்ட் ஃபார்முலா என்ன, √(a² + b² - 2ab cos theta. கரெக்டா? ஒன்று இப்படி சால்வ் பண்ணு, இல்லைன்னா என்ன பண்ணு,
இந்த இடத்துல -2ab cos theta போட போகிறேன்னு சொன்னால் அவங்க என்ன ஆங்கிள் கொடுத்துருக்காங்க அந்த ஆங்கிள் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. நீ ப்ளஸ் போட போகிறேன்னு சொன்னால் நீ வந்து ரெண்டுத்துக்கு நடுவில் ஆங்கிள் எவ்வளோ வரும்னு சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஏ வெக்டார், இது பி வெக்டார். ஆக்சுவலாக பி வெக்டார் இப்படி இல்லை, ஏன்னா ஆங்கிள் 120 டிகிரி தானே. ஸோ இது பி வெக்டார், ஆங்கிள் எவ்வளோ டிகிரி 120. ஸோ இது பி வெக்டார். இப்போ டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? ஏ மைனஸ் பி. அப்போ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வெக்டாரை கண்டுபிடிக்கணும். இது மைனஸ் பி. அப்போ இந்த ஆங்கிள் 120னா இந்த ஆங்கிள் எவ்வளோ 60. அப்போ 60 டிகிரியை போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இல்லை சார் அவங்க கொடுத்துருக்கதை வச்சு நான் அப்படியே சால்வ் பண்ணணும்னா இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிக்கோ. ஏவோட வேல்யூ 10, ஸோ 10ஓட ஸ்கொயர் 100, பியோட வேல்யூ 8, 8ஓட ஸ்கொயர் 64, -2 இன்ட்டு ஏவோட வேல்யூ 10, பியோட வேல்யூ 8, cos 120. cos 120ஓட வேல்யூ என்ன? -1/2. இப்போ நல்லா பார், இந்த 2 கேன்சல், இந்த மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆயிருமா? (164 + 80) 244 வருது. ஓகே, the position vector of a particle is given. r ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. then velocity கண்டுபிடிக்கணும். if it's velocity v இருந்தால் v vector dot r vector எப்படி இருக்கும்? இதை பார்த்தோன்னே நான் என்ன சொல்லிடலாம், இது சர்க்குலர் மோஷன். நான் நடத்தியிருக்கேன் உனக்கு. a sin omega t plus a cos omega t என்ன மோஷன் கொடுக்கும்? சர்க்குலர் மோஷன் கொடுக்கும். அப்போது என் வெலாசிட்டி வெக்டார் இப்படி இருக்குமா? என் ரேடியல் வெக்டார் இப்படி இருக்கும், கரெக்டாக இல்லையா? அப்போ ரேடியலுக்கும் வெலாசிட்டிக்கு நடுவில் ஆங்கிள் எத்தனை டிகிரி? 90 டிகிரி. அப்போ டாட் ப்ராடக்ட் 0. இல்லை சார் எனக்கு அதெல்லாம் பிடிக்கல, அப்படி எனக்குலாம் பிடிக்கலங்கிறது வேறு, புரியவே இல்லை அப்படின்னா எழுது. ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு a sin omega t I cap வெலாசிட்டி வேணும்னா என்ன அர்த்தம்? இதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன்னு அர்த்தம். புரியுதா? இதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். a sin omega t டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos omega t into omega I cap. காசை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin omega t ஆயிருமா? பக்கத்தில் ஒரு ஒமேகா இருக்கும். இப்போ இது ரெண்டுத்துக்கு டாட் ப்ராடக்ட் v வெக்டார் டாட் r வெக்டார். சார் r வெக்டார் டாட் v வெக்டர் போட்டுக்கோனா போட்டுக்கோ, ஏன்னா a வெக்டார் டாட் b வெக்டர் b வெக்டார் டாட் a வெக்டர் சேம் தான். இப்போ மல்டிப்ளை பண்ணால் a ஸ்கொயர் ஒமேகா sin omega t cos omega t. இந்த ரெண்டு டேர்மை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் ஒமேகா a ஸ்கொயர் sin omega t cos omega t. அப்போ ஆன்சர் என்ன தான்? 0 தான். ஓகேவா? 2 vector a vector and b vector are such that okay a plus b a minus b ஈக்குவலாக இருக்குது. அப்போ ஆங்கிள் பிட்வீன் த வெக்டார் என்னவாக இருக்கும்? இது நம்ம ஆல்ரெடி நோட்ஸ் PYQ தான், நோட்டில் சால்வ் பண்ண கொஸ்டின் தான். ஓகே, எப்படி சார் அப்படின்னா மேக்னிடியூட் ஆஃப் a vector plus b vector எப்படி எழுதுவா? a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் plus 2ab cos theta. a minus b எப்படி எழுதிக்கலாம்? ஸோ ரூட்டுக்குள்ளே இருக்கும். a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab காஸ் தீட்டா இப்படி எழுதலாம். ரெண்டு சைடுமே நான் ஸ்கொயர் பண்ணிட்டேன்னா என்னோட a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab காஸ் தீட்டா. a square cancel, b square cancel. இந்த term இங்கிட்டு கொண்டு வந்துட்டேன்னா 4ab cos theta is equal to 0. அப்போ cos theta is equal to என்ன ஆயிடுச்சு? 0. cos எப்போ சார் 0 இருக்கும்? 90 டிகிரியில். புரியுதா இல்லையா? ஏன்னா அப்போ தான் மேக்னிடியூட் ஆஃப் இது a வெக்டார், இது b வெக்டார். அப்போ தான் மேக்னிடியூட் ஆஃப் a ப்ளஸ் பியும் a மைனஸ் பியோட மேக்னிடியூடும் உனக்கு ஈக்குவலாக கிடைக்கும். புரியுதா இல்லையா? நீ மாற்றி வேறு எந்த ஆங்கிள் எடுத்தாலும் உனக்கு ஆன்சர் ஈக்குவலாக கிடைக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் a ப்ளஸ் பி 0 டிகிரியில் இருந்தால் இது a இது b 0 டிகிரியில் இருந்தால், இதே வந்து உல்டாவை போட்டேன்னா a மைனஸ் பி அப்போ எப்படி இருக்கும்? இது a இது மைனஸ் பி.
இதோட லென்த்து சேமாக இருக்குமா? கண்டிப்பாக கிடையாது. புரியுதா இல்லையா? இப்போ 60 டிகிரியில் இருக்குன்னு வச்சுக்கோ. இது ஏ வெக்டார், இது பி வெக்டார். 60னா இது என்ன ரொம்ப கம்மியாக போட்டிருக்கேன். இது 60. அப்போ இதோட ரிசல்டன் பார்த்தோன்னா இந்த இடத்துல கிடைக்கும். இதே -60னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல இருக்குது. அப்போ இந்த வெக்டருக்கும் இந்த வெக்டருக்கு ரிசல்டன்ட் இப்படி கிடைக்கும். இதுவும் ஈக்குவல் வராது. 180க்கு அதே மாதிரி தான். 180க்கும் 0க்கும் ஒரே மாதிரி தான் வரும். 180னா என்ன அர்த்தம்? இது ஏ வெக்டார், இது பி வெக்டார். இது ரெண்டுத்தோட அடிஷனும் ஏ மைனஸ் பி, இது ரெண்டு சேமாக இருக்காது. 90ல் தான் சேமாக கிடைக்கும் மேக்னிடியூட். அகைன் இது PYQ கொஸ்டின். 6 வெக்டார் ஏபிசி கொடுத்து வச்சுருக்காங்க. இதில் எது வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட் பாரு. பி ப்ளஸ் இ வந்து எஃப்ஆன்னு கேட்குறான். பி வெக்டார் எப்படி இருக்குது? இதுதான் பி வெக்டார். இ வெக்டார் எப்படி இருக்குது? இது. பிஏயும் இஏ கூட்டினா எஃப் வெக்டார் இப்படி கிடைக்குது. எஃப் வெக்டார் இப்படியா இருக்குது? கிடையாது. ஸோ ஆப்ஷன் 1 வந்து தப்பாயிருச்சு. டி ப்ளஸ் சி எஃப் வரணும். டி எப்படி இருக்குது? டி ப்ளஸ் சி, டி ப்ளஸ் சி, டி ப்ளஸ் சி எஃப்னா எஃப் இப்படி வரணும். இப்படியே எஃப் இருக்குது? கிடையாது. அப்படின்னா இந்த ஆப்ஷனும் தப்பாயிருச்சு. பி ப்ளஸ் சி வந்து எஃப் வரணும். பிசி அகைன் எஃப் வராது. பிசி எஃப் இப்படி வருது. இப்படியே எஃப் கொடுத்துருக்கான், எஃப் இப்படி இருக்கு. ஸோ இதுவும் கிடையாது. டிஇ வந்து எஃப்ஆ? டிஇ இது டி வெக்டார், இது இ வெக்டார். அப்புறம் ரிசல்டன்ட் எஃப் நடுவில் வரணும். நான் பேரலோகிராம் லா ஆஃப் அடிஷன் யூஸ் பண்ணியிருக்கேன் சார். இது மட்டும் தான் யூஸ் பண்ணணும், ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பண்ணலாம். பாரு எஃப் வெக்டார் இந்த மாதிரி தான் இருக்கா? இருக்கு. இஃப் A is perpendicular to B, A வந்து Bக்கு எப்படி இருக்குது? பெர்பெண்டிகுலராக இருந்தால் A plus B is equal to A minus B. ஆமாம், இப்போ தான் நம்ம பார்த்துட்டு வந்தோம். ஏவும் பியும் பெர்பெண்டிகுலராக இருந்தால் A plus Bயோட மேக்னிடியூட் A minus Bயோட மேக்னிடியூட் சேமாக இருக்கும். அப்போ ஆப்ஷன் 4 தான் கேன்சல். இஃப் A is perpendicular to B, then A plus B is perpendicular to A minus B. ஏவும் பியும் பெர்பெண்டிகுலராக இருந்தால், ஏவும் பியும் பெர்பெண்டிகுலராக இருந்தால் A plus Bயும் A minus Bயும் பெர்பெண்டிகுலரான்னு கேட்குறான். நல்லா பாரு. லெட் மீ கிவ் an எக்ஸாம்பிள். இந்த வெக்டார் 3ன்னு வச்சுக்கோ, இந்த வெக்டார் 4ன்னு வச்சுக்கோ. அப்போ இவங்க ரிசல்டன்ட் எப்படி வரும்? 5. இங்கே ஆங்கிள் எத்தனை டிகிரி? 53 டிகிரி. கரெக்டாக இல்லையா? அப்போ இது ஏபி, இது என்னது? A plus B. ஓகே, இப்போ பாரு கீழே பாரு. இது -4. இப்போ உனக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது? இங்கே கிடைக்கும். இந்த ஆங்கிள் எவ்வளோ? 53. இது A plus B, இது A minus B. இப்போ A plus Bயும் A minus Bயும் பெர்பெண்டிகுலராக இருக்கா? பெர்பெண்டிகுலர் கிடையாது. ஓகே, எப்போ சார் பெர்பெண்டிகுலர் இருக்கும்? இந்த வேல்யூ ஈக்குவலாக எடுத்தால் பெர்பெண்டிகுலர் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வேல்யூ 3, இந்த வேல்யூ 3. அப்போ ஆன்சர் என்னவா இருக்கும்? 3√2. எவ்வளோ ஆங்கிளில்? 45 டிகிரியில். அடுத்து -3 போட்டேன்னா இங்கே வரும். இப்போ எவ்வளோ டிகிரி? 45. அப்போ இந்த கேஸில் மட்டும்தான் A plus Bயும் A minus B எப்படி இருக்கும்? பெர்பெண்டிகுலராக இருக்கும். பட் நாட் ஆல்வேஸ். ஸோ இங்கே பார்த்தோன்னா ஈக்குவலாக இருக்கா? இல்லை, 90 டிகிரி வரல. அப்போ A plus B is perpendicular to A minus Bன்னு கேட்டால் தப்பு. ரீசன் தப்பாயிருச்சுன்னா ஆப்ஷன் சி ஆன்சர். அசர்ஷன் தப்பாயிருச்சுன்னா ஆப்ஷன் டி ஆன்சர். 3 vector having magnitude 10, 10, 25 cannot produce 0 vector. 3 vector இருக்கு சார், 10, 10, 25. அதை வச்சு 0 vector ப்ரொடியூஸ் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. வெக்டார்ஸை வச்சு நீ மேக்ஸிமம் வேல்யூ எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணலான்னா 2 வெக்டர் எடுத்துக்கோ, சரியா? இந்த 2 வெக்டர் வச்சு நான் மேக்ஸிமம் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணலான்னா A plus B அளவுக்கு பண்ணலாம். மினிமம் எவ்வளோ பண்ணலாம்? A minus B. அப்போ இந்த 2 வெக்டர் வச்சு எனக்கு மேக்ஸிமம் வேல்யூ என்ன கிடைக்கும்? 20. மினிமம் எவ்வளோ கிடைக்கும்? 0. இப்போ நல்லா பாரு, இந்த 20ஐயும் 25ஐயும் நான் ஏதாச்சும் பண்ண எனக்கு 0 கிடைக்குமா? கிடைக்காது. ஏன்னா 20, 25 கூட்டினா எனக்கு என்ன சார் ஆகும்? 20, 25 கூட்டினா எனக்கு 0 ஆகாது, 45 ஆகும். கரெக்டாக இல்லையா? 20ஐயும் 25ஐயும் 20 சப்ராக்ட் பண்ண என்ன கிடைக்கும்? 5 கிடைக்கும். அகைன் எனக்கு 0 ஆகலை. 25ஐயும் 0ஐயும் ஆட் பண்ண 25 கிடைக்கும். 25 0 சப்ராக்ட் பண்ணாலும் எனக்கு 25 தான் கிடைக்கும். ஸோ 10, 10, 25 வச்சு பண்ண முடியல. வேற என்ன பாசிபிலிட்டி? இதை வச்சு பண்ணிப்பாரு. 10ஐயும் 25 வச்சுக்கோ. மேக்ஸிமம் என்ன கிடைக்குது? 35 கிடைக்குது. மினிமம் எவ்வளோ கிடைக்குது? 15 கிடைக்குது.
இப்போ இந்த 35ஐயும் 10ஐயும் நான் ஏதாச்சும் பண்ண 0 ஆகுமா? ஆகாது. 10ஐயும் 15ஐயும் பண்ண ஆகுமா? ஆகாது. அப்போ அசர்ஷன் என்ன தான்? தப்பு தான். அப்போ அசர்ஷனே தப்பாக இருந்தால் ஆப்ஷன் 4. ஓ cannot ப்ரொடியூஸ் சொல்கிறான். cannot ப்ரொடியூஸ்னா எஸ் உண்மைதான், இதை வச்சு என்னால் ப்ரொடியூஸ் பண்ண முடியல. அப்போ அசர்ஷன் கரெக்டு. அசர்ஷன் கரெக்டாக இருந்தால் ஆப்ஷன் 4 ஆன்சராக வராது. அடுத்து பாரு, ரீசன் என்ன? இஃப் 3 வெக்டார்ஸ் ஆர் ப்ரொடியூசிங் 0 ரிசல்டன்ட், then sum of the magnitude of any two is more than or equal to magnitude of third and the difference is less than or equal to magnitude of third. சரியா? என்ன சொல்கிறாங்க? சப்போஸ் வந்து 3 வெக்டார் 0 கொடுக்கணும் அங்கே அப்படின்னு சொன்னால், then sum of magnitude of any two vector, sum of magnitude of any two vector, ரெண்டு வெக்டாரோட மேக்னிடியூட் எப்படி இருக்கணும்? மூணாவது வெக்டாருக்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? 0 வர முடியும். புரியுதா இல்லையா? ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க நான் செக் பண்ணிக்கிறேன் ஒரு தடவை. ஏன்னா இவங்க கிரேட்டர் தேன் லெஸ் தேன் எல்லாத்தையும் கொடுத்து வச்சுருக்காங்க. ஆப்ஷன் ஏ கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த இடத்துல ரீசன்ட்லி எனக்கு ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ 3 வெக்டார்ஸ் இருந்துச்சுன்னா சம் ஆஃப் மேக்னிடியூட் ஆஃப் எனி 2 வெக்டார் எப்படி இருக்கணும்? ஈக்குவல் டு த மேக்னிடியூட் ஆஃப் தேர்ட் வெக்டாராக இருக்கணும். அப்போ தான் 2 வெக்டார் நான் என்ன பண்ண முடியும்? 0 ஆக்க முடியும். அண்ட் டிஃப்ரென்ஸ் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, அகெயின் ஈக்குவல் டுவாக இருக்கணும். புரியுதா இல்லையா? லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு. ஓகே, அப்போ கரெக்டு தான். அப்போது சப்போஸ் இந்த இடத்துல என்ன இருக்குது? லெட் மீ சே இந்த வெக்டார் 15 வச்சுக்கோ. ஏன் இப்போ நான் இந்த 2 வெக்டார் ஆட் பண்ண எனக்கு என்ன கிடைக்குது? 25. இது எவ்வளோ சார்? 25. அப்போ நான் ஒரு 25 முன்னாடியும் இன்னொரு 25 என்ன பண்ணிக்கலாம்? பின்னாடி டைரக்ஷனில் போட்டேன்னா எனக்கு 0 என்ன நெட் வெக்டார் என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். அப்போது அந்த கேட்டகரி வரணும் என்ன அர்த்தம்? சம் ஆஃப் த 2 வெக்டார் வந்து எப்படி இருக்கணும்? ஈக்குவல் டு தேர்ட் வெக்டார் வரணும். அப்போ தான் 0 ஆக்க முடியும். ஸோ அசர்ஷன் கரெக்ட், ரீசன் கரெக்ட். இது கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால ஆப்ஷன் ஏ கரெக்ட்னு சொல்கிறோம். The change in a vector may occur due to, எப்போ சார் ஒரு வெக்டாரில் சேஞ்ச் நடக்கும்? ரொட்டேஷன் ஆஃப் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ், ட்ரான்ஸ்லேஷன் ஆஃப் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ், ரொட்டேஷன் ஆஃப் வெக்டார். நீங்கள் வெக்டாரை ரொட்டேட் பண்ணீங்கன்னா, நீங்கள் வெக்டார் என்ன பண்ணுறீங்க? இப்படி ரொட்டேட் பண்ணிடுறீங்க. அப்போ வெக்டார் ரொட்டேட் பண்ணீங்க, ஆங்கிள் சேஞ்ச் ஆகுமா? ஆகாதா? ஆங்கிள் சேஞ்ச் ஆகும். ஆங்கிள் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா வெக்டாரோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆயிடும். The resultant of 2 vector at an angle 150 is 10 units and is perpendicular to 1 vector, the magnitude of smaller vector. Question நல்லா பார். resultant of 2 vector, ரெண்டு வெக்டரோட resultant எப்படி இருக்குது? 150 டிகிரியில் இருக்கு. டென் யூனிட்ஸ் ஒரு வெக்டார். இந்த ஏ வெக்டாருக்கு இது எப்படி இருக்குன்னா பெர்பெண்டிகுலராக இருக்குது. அப்போது இந்த ஆங்கிள் சரி நல்லா பாரு, இது ஒரு வெக்டார், இது ஒரு வெக்டார். இந்த ஏ வெக்டாருக்கும் பி வெக்டாருக்கும் சம்மு தான் இந்த வெக்டார் கிடைக்குது. ஆங்கிள் எவ்வளோ சொல்கிறேன்? 150. சார் இந்த ஆங்கிள் 150ஆக இருக்க முடியாது. ஏன்னா 150ங்கிறது என்ன ஆங்கிள்? அப்டியூஸ் ஆங்கிள். நல்லா பாருன்னா இந்த வெக்டாரை டிஸ்பிளேஸ் பண்ணால் இது ஏன் வெக்டார்? ஏ வெக்டாரா? அப்போ நல்லா பாரு, வெக்டார் வந்து டெய்ல் டு டெய்ல் கனெக்ட் பண்ணுற ஆங்கிளை தான் நம்ம மெஷர் பண்ணுவோம். அப்போ இந்த ஆங்கிள் 150. அப்போ இந்த ஆங்கிள் எத்தனை டிகிரி? 30 டிகிரி. இப்போ கேள்வி என்ன? இந்த ஏவோட வேல்யூ கேட்குறாங்க. இல்லை அப்புறம் ஆப்போசிட் தெரியும், அட்ஜசன்ட் தெரியாது. அப்போ tan 30 இஸ் ஈக்குவல் டு 10/a. சார் எப்படி சார் ஏ தான் கேட்குறான்னு கண்டுபிடிச்சிங்கன்னா ஸ்மால் வெக்டர் சொல்லியிருக்கான். சார் ஏன் பி ஸ்மாலராக இருக்க முடியாதா? ஒரு பைத்தகரஸ் தியரம் நான் அப்ளை பண்ணுறேன்னு சொன்னால் அதில் ஹைபாட்னியூஸே இருக்கிறதுல பெருசாக இருக்கும். கரெக்டாக இல்லையா? ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கிறதுல பெரிய சைடு எது? ஹைபாட்னியூஸ். அப்போ கண்டிப்பாக ஏ தான் ஸ்மாலர் சைடாக இருக்கணும். ஸோ 1/√3 இஸ் ஈக்குவல் டு 10/a. அப்போ ஏவோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு? 10√3. Let theta be the angle between the vector A and B. Which of the following represent correctly the angle? நல்லா பார், ஆங்கிள் பார்க்கணும் அப்படின்னா ரெண்டு வெக்டாரை ஹெட் டு ஹெட் கனெக்ட் பண்ணி இல்லை டெய்ல் டு டெய்ல் கனெக்ட் பண்ணு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ரெண்டு வெக்டார் டெய்ல் டு டெய்ல் கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ ரெண்டு வெக்டாருக்கு நடுவில் இருக்க ஷார்ட்டஸ்ட் ஆங்கிள் தான் ஆங்கிள் பிட்வீன் த வெக்டார். இந்த ரெண்டு வெக்டார் டெய்ல் டு டெய்ல் கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ இதுதான் ரெண்டு வெக்டாருக்கு நடுவில் இருக்க ஆங்கிள். இந்த வெக்டார் பார் ஹெட் டு ஹெட் கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ இவங்களுக்கு நடுவில் இருக்க இந்த ஆங்கிள் தான் தீட்டா. இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் டியில் பாரு,
இந்த வெக்டாருக்கும் இந்த வெக்டர் எதில் கனெக்ட் ஆகிருக்குது? ஃபஸ்ட் வெக்டரோட டெய்ல் வந்து செகண்ட் வெக்டரோட ஹெட்டில் இருக்குது. இல்லை ஃபஸ்ட் வெக்டரோட டெய்ல் வந்து செகண்டோட ஹெட்டில் இருக்குது. அப்படின்னா இது கிடையாது. சப்போஸ் நான் இந்த வெக்டர் நவுத்தி இங்கே வந்து வச்சேன்னா இந்த ஆங்கிள் தான் தீட்டா. ஓகே, ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டாக டிப்ளீட் பண்ணுது. ஆங்கிள் பிட்வீன் த வெக்டார் பார்க்கணும், ரெண்டு வெக்டார் நீ ஹெட் டு ஹெட் கனெக்ட் பண்ணு, இல்லை அப்படி என்றால் டெய்ல் டு டெய்ல் கனெக்ட் பண்ணணும். அப்படி கனெக்ட் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு ஆங்கிள் பிட்வீன் த வெக்டார்ஸ் கிடைக்கும். A particle is moving in a circle of radius r having a center at O with a constant speed v. The magnitude of change in velocity. Okay. Change in velocity கேட்குறாங்க. நிறைய பேர் என்ன சொல்வேன் சார், முன்னாடி வீல போனால் அப்புறமேலும் வீல போனால் அப்போ சேஞ்ச் இன் வெலாசிட்டி என்ன? 0. அப்படி தான் கிடையாது. ஏன்னா இது வெக்டார் குவான்டிட்டி. ஸோ வெக்டாரில் வெக்டார் அடிஷன் வெக்டார் சப்ராக்ஷன் தான் நீங்கள் பண்ணணும். ஓகே, இப்போ நல்லா பாரு, இந்த வெக்டாருக்கும் இந்த வெக்டாருக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் எத்தனை டிகிரி? 60 டிகிரி. புரியுதா இல்லையா? ஏன்? ஏன்னா நல்லா பாரு, இந்த வெக்டாரோட சேர்த்து நான் இப்படி வச்சுருக்கேன் சார். புரியுதா இல்லையா? இப்போ இந்த லைன் இங்கேருந்து இங்கே போகிறப்ப 60 டிகிரி டேர்ன் ஆயிருக்குன்னா இந்த வெக்டாரும் எவ்வளோ டிகிரி டேர்ன் ஆயிருக்கும்? இப்படி இருக்க வெக்டார் எவ்வளோ டிகிரி டேர்ன் ஆயிருக்கும்? 60 டிகிரி டேர்ன் ஆயிருக்கும். சொல்கிறது புரியுதா இல்லையா? அப்போ இது v, இது v. இப்போ எனக்கு என்ன வேணும்? டிஃப்ரென்ஸ் இந்த வெக்டார். அப்போ டிஃப்ரென்ஸ்னா என்ன? இது ஒரு வெக்டார், சரியா? இந்த வெக்டார் நான் ஃப்ளிப் பண்ணி போட்டுறேன். இப்போ கொஞ்சம் பாரு, இந்த ஆங்கிள் 60. அப்போ இந்த ஆங்கிள் எத்தனை டிகிரி? ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குன்னா 120 டிகிரி வந்துருமா? இந்த வெக்டார் v, இந்த வெக்டார் v, ரெண்டு வெக்டார், சரியா? ஆக்சுவலாக நான் கொஞ்சம் இந்த இடத்துல இது ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி போடணும். ஓகே, ரெண்டு வெக்டார் 120 டிகிரியில் ஸ்ப்ளிட்டாக இருந்தால், ரெண்டு வெக்டார் 120 டிகிரியில் இருந்தால் ஈக்குவல் வெக்டார். அப்போ ஆன்சரும் அதே கிடைக்கும். எப்படி சார்? 2a cos theta by 2 படிச்சிருக்கோமா? ஈக்குவல் வெக்டார் இருந்தால் ரிசல்டன்ட் 2a cos of theta by 2. அப்போ 2a ஏக்கு பதில் இங்கே வெக்டார் என்ன? v வெக்டார். ஏன்னா வெலாசிட்டி cos of 120 by 2, 120 by 2 என்ன? 60. cos 60 வேல்யூனா 1 by 2. அந்த 2 இந்த 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஆன்சர் v வரும். புரியுதா? ஸோ சேஞ்ச் இன் மேக்னிடியூட். ஸோ இது வந்து எப்படி கண்டுபிடிச்சோம்? இந்த வெக்டார் இப்படி இருக்குது சார், சரியா? இப்போ நான் இதை 60 டிகிரி திருப்புறேன்னு சொன்னால் இந்த வெக்டார் எவ்வளோ ரொட்டேட் ஆக போகுது? 60 டிகிரிக்கு ரொட்டேட் ஆகும். ஓகே, the vector OA where O is origin is given by OA vector இப்படி இருக்கு. Now it is rotated by 45 degree anti-clockwise about O. What is the new vector? Okay sir. நல்லா பார், OA vector எப்படி சொல்றான்? டூ ஐ கேப் 2j கேப். அப்படின்னா என்ன அர்த்தம்னா எக்ஸ் ஆக்சிஸில் 2 மீட்டரும் ஒய் ஆக்சிஸில் நான் 2 மீட்டர் போயிருக்கேன். அப்போது இந்த வெக்டார் தான் 2i கேப் ப்ளஸ் 2j கேப். புரியுதா இல்லையா? ஐ வாண்ட் சம்திங் விச் இஸ் ஈக்குவல் டு தட். இல்லைன்னா நான் வெக்டார் சின்னதாக வரைஞ்சி காட்டுறேன் உனக்கு. வெயிட் பண்ணி, இந்த பென்னு பெருசாக இருக்கான்னு பார்ப்போம் இதோட. ஓகே, ஆல்மோஸ்ட் இந்த பென் அளவுக்கு. புரியுதா? இப்போ நல்லா பாரு, 45 டிகிரி இந்த வெக்டர் திருப்புறேன். இங்கே ஆல்ரெடி இந்த லென்த்தும் இந்த லென்த் ஈக்குவல். அப்படின்னா இந்த ஆங்கிள் எத்தனை டிகிரி? 45 டிகிரி. ஏன்னா அப்போ தான் tan 45 வந்து ஆப்போசிட்டும் ஹைபாட்டியூஸ் ஈக்குவலாக இருக்க முடியும். இப்போ நல்லா பாரு, நான் இந்த வெக்டாரை திருப்புறேன், 45 டிகிரி ரொட்டேட் பண்ணுறேன் ஆன்டி கிளாக் வைஸ். இது கிளாக் வைஸ், இது ஆன்டி கிளாக். அப்போ நான் வெக்டாரை இப்படி ரொட்டேட் பண்ணுறேன். நான் வெக்டாரை ரொட்டேட் பண்ண இந்த வெக்டார் எங்கே வந்துடும்? ஃபுல்லாக ஒய் ஆக்சிஸில் வந்துடும். கரெக்டாக இல்லையா? இந்த வெக்டார் எடுத்திருக்கேன் சார், இந்த வெக்டாரை ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணுறேன் ஒய் ஆக்சிஸில். இப்போ நான் ஒய் ஆக்சிஸை ரொட்டேட் பண்ண ஒரு சில பேர் என்ன சொல்லுவேன் சார், 2j கேப் இருந்துச்சா ஒய் ஆக்சிஸில், அது அப்படி இங்கே வந்துடும். கிடையாது. நல்லா பாரு, இதுதானே வெக்டாரு. இந்த வெக்டாரோட ஒய் கோஆர்டினேட் இங்கே வரைக்கும் இருக்குது. இப்போ நான் ரொட்டேட் பண்ணுறேன்னா இந்த வேல்யூ இவ்வளோண்டா வருது, இல்லை நான் ரொட்டேட் பண்ண இந்த வேல்யூ அதை விட பெருசாக போதும்? ஆப்வியஸ்லி பெருசாக போகும். ஏன்னா இந்த மொத்த வெக்டரோட மேக்னிடியூட் எவ்வளோ சார்?
2 I cap j cap ரிசல்டன்ட் கண்டுபிடிச்சா 2√2 வருமா? இந்த 2√2 வெக்டார் மொத்தமே இப்போ எங்கே வந்துருச்சு? y ஆக்சிஸில். அப்போ இங்கே லென்த் எவ்வளோ சார் இருக்கும்? 2√2 y ஆக்சிஸில். புரியுதா இல்லையா? எப்படி சால்வ் பண்ணணுன்ட்டு புரிஞ்சா? நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பீங்க, சார் இந்த வெறும் 2i cap இங்கே இருக்க, சாரி 2j cap இங்கே இருக்குது. இன்னும் நான் வெக்டாரை மொத்தமாக ரொட்டேட் பண்ணுறப்போ மொத்தம் மேக்னிடியூட் எங்கே வந்துருச்சு? y ஆக்சிஸில் வந்துருச்சு. புரியுதா? இஃப் வெக்டார் a வெக்டார் கொடுத்துட்டாங்க, b வெக்டார் கொடுத்துட்டாங்க, பெர்பெண்டிகுலர், ரெண்டு வெக்டார் பெர்பெண்டிகுலராக இருந்தால் டாட் ப்ராடக்ட் 0. ரிமெம்பர், இஃப் a வெக்டார் இஸ் பெர்பெண்டிகுலர் டு b வெக்டார், தென் a வெக்டார் டாட் b வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ i கேப்போட மல்டிப்ளை பண்ணால் 3i கேப் மைனஸ் 3i கேப், எப்படி ஒரு லூஸ் மாதிரி பேசுகிறேன், 3 2s are 6, i cap 1 ஆயிரும், 2 3s are 6, 3 8s are 24 plus 2p is equal to 0. மைனஸ் 18 அங்கிட்டு போயிடுச்சா ப்ளஸ் 18 ஆயிரும். அப்போ 2p is equal to 18, p ஓட வேல்யூ என்ன ஆயிடுச்சு? 9. ஸோ இதான் வேல்யூ ஆஃப் p. From the figure the correct relationship is, correct relationship எதுன்னு கேட்குறாங்க, a plus b plus e, a plus b, ஏவையும் பின்னு ட்ரையாங்கல்லாம் யூஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? a plus b வந்து ஈக்கு ஈக்குவலாக கிடைக்கும். அப்போ a plus b இஸ் ஈக்குவல் டு, ஆக்சுவலாக இ வெக்டர் இப்படி கொடுத்துருக்கான். அப்போ எனக்கு a plus b வெக்டர் எதுக்கு ஈக்குவலாக வருது? மைனஸ் ஆஃப் இ. ஏன்னா இ வெக்டர் அவன் எப்படி கொடுத்துருக்கான்? இந்த டைரக்ஷனில் கொடுத்துருக்கான். அப்போ நான் ஏவையும் பிஏ கூட்டினா எனக்கு எப்படி வருது? மைனஸ் ஆஃப் இ வருது. அப்போ நான் a வெக்டார் ப்ளஸ் b வெக்டார் எப்படி எழுதலாம்? a வெக்டார் ப்ளஸ் b வெக்டார் மைனஸ் இ வந்து இங்கே வந்துச்சா ப்ளஸ் சி ஆயிருமா, இஸ் ஈக்குவல் டு 0. ஆப்ஷன் 1 கரெக்ட். ஓ, ஆல் ஆஃப் த அபவும் கரெக்டாக இருக்கா? அப்போ நல்லா பாரு, ஒரு ஆப்ஷன் கரெக்ட் ஆயிடுச்சு. அப்போ நான் மிச்சத்தையும் செக் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல ட்ரையாங்கல் லா ஆஃப் அடிஷன் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டாவது பாரு, சி வெக்டார் மைனஸ் டி வெக்டார். சார் இது சி வெக்டாரா? இது சி வெக்டார் மைனஸ் டி. ஸோ டி வந்து மேலே போகுது, மைனஸ் டினா என்ன? கீழே வருது. சி வெக்டார், ஸோ மேலே போச்சுன்னா டி, நான் இங்கே மைனஸ் டி போட்டிருக்கேன். சிக்கும் டிக்கும் போட்டேன்னா ட்ரையாங்கல் ஆஃப் அடிஷன் என்ன சொல்லுது? ஃபர்ஸ்ட் வெக்டார் செகண்ட் வெக்டார் ரிசல்டன்ட் எப்படி வரும்? மைனஸ் ஏ வரும். ஸோ சி மைனஸ் டி வந்து மைனஸ் ஏவா? இதுவும் கரெக்ட். அப்போ ரெண்டு ஆப்ஷன் கரெக்டாக இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்லி ஆல் ஆஃப் த அபோவ். சார் என்னால் நம்ப முடியாது. அப்போ இந்த உனக்காக மூணாவது வெக்டார் பண்ணுவோம். பி வெக்டார் பிளஸ் இ வெக்டார் மைனஸ் சி வெக்டார். மைனஸ் சின்னு என்ன? இது பிளஸ் சி, இது மைனஸ் சி. நல்லா பாரு, இந்த இவும் மைனஸ் சி கேன்சல் அவுட் ஆயிருமா? ஏன்னா நல்லா பாரு, இ எவ்வளோ முன்னாடி போதோ சி எவ்வளோ தூரம் பின்னாடி வருது. அப்போ இந்த இ மைனஸ் சி என்ன ஆயிடுச்சு? 0. கரெக்டாக இல்லையா? ஏன்னா இ மைனஸ் சி 0 ஆயிடுச்சு. அப்போ பி வெக்டார் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? இந்த பி வெக்டார் டி வெக்டாருக்கு உல்டா. அப்போ பி வெக்டார் மைனஸ் டி வெக்டார். புரியுதா? கொஸ்டின் புரியலன்னா தாராளமே டவுட் கேளு. The magnitude of vector cannot be, magnitude of vector என்னவா இருக்க முடியாது? நெகட்டிவாக இருக்க முடியாது. மேக்னிடியூட் பார்த்தனா, மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டர் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணு? ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இந்த மாதிரி கண்டுபிடிப்பேன். கரெக்டாக இல்லையா? அப்படின்னா நெகட்டிவ் வேல்யூ வர முடியாது ரூட்டுக்கு வெளியே. ஸோ பாசிட்டிவ் மட்டும்தான் மேக்னிடியூட்னா. த ஆங்கிள் பிட்வீன் த டூ வெக்டார், ஆங்கிள் பிட்வீன் த டூ வெக்டார் கேட்டாங்கன்னா என்ன பண்ணு? cos theta is equal to a vector dot b vector by magnitude of a, magnitude of b. எப்பயுமே a vector dot b vector போட்டு பாரு. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கேஸில் a vector dot b vector என்ன ஆயிரும்? 0. 0 ஆயிடுச்சுன்னா தீட்டா எவ்வளோ டிகிரி? 90 டிகிரின்னு சொல்லி கொஸ்டினை முடிச்சிடலாம். இப்போ பாரு, i cap 3 3s are 9 plus 16 minus 25. ஸோ ப்ளஸ் 25 மைனஸ் 25 0. அப்போ ஆன்சர் 0 ஆயிடுச்சு. அப்படின்னா ஆங்கிள் எத்தனை டிகிரி? 90 டிகிரி. சார் மேக்னிடியூட் எவ்வளோ வரும்? இங்கே எவ்வளோ வருது? ரூட் ஆஃப் 50 into 50. ஸோ 50 வருது. கரெக்டாக இல்லையா? இதோடது ரூட் 50, இதோடது ரூட் 50. இல்லை எழுதிடுவோம். ஸோ 50. Figure shows 3 vector, a vector plus b vector and c vector. If RQ, RQ ன்னு என்ன? R லேருந்து Q போகிறது, இதுதான் RQ.
இஸ் ஈக்குவல் டு பிஆர். இதையும் நான் எக்ஸ்னு சொல்லிடுறேன், இதையும் நான் எக்ஸ்னு சொல்லிடுறேன். ஓகேவா? எனி டிஃபிகல்ட்டி இல்லை. அப்போ இதில் எந்த ரிலேஷன்ஷிப் கரெக்ட்? ஏ ப்ளஸ் பி வந்து 2cன்னு கேட்குறாங்க. நான் ஃபஸ்ட்டு ஏ வச்சு சியை கண்டுபிடிச்சி பார்க்குறேன். ஏவை வச்சு நான் சியை எழுதி பார்க்குறேன். நல்லா பாரு, இது என்னோட ஏ வெக்டார் ப்ளஸ் இந்த வெக்டார். அப்போ ஏ வெக்டார் ப்ளஸ் எக்ஸ் வெக்டார் வந்து சி வெக்டாருக்கு ஈக்குவலாக இருக்குமா இருக்காதா? ஏன்னா இதான ரிசல்டன்ட். ஏ வெக்டார் ப்ளஸ் இது வந்து சி வெக்டாருக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ பாரு, சி வெக்டார் ப்ளஸ் எக்ஸ் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு பி வெக்டார். இல்லை பாரு, நான் என்ன பண்ணியிருக்கேன் பாரு, இது சி வெக்டார், இது கூட இந்த வெக்டர் ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன் தான். ஸோ சி வெக்டர் ப்ளஸ் எக்ஸ் வெக்டர் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? பி வெக்டருக்கு. அப்போ இதிலிருந்து நான் சி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதலாம்? பி வெக்டார் மைனஸ் எக்ஸ் வெக்டாரா? அப்போ பி வெக்டார் மைனஸ் எக்ஸ் வெக்டார் வந்து சி வெக்டாருக்கு ஈக்குவல். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் ஆட் பண்ணிடு. ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 2c வெக்டார். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட், வேறு எந்த ஆப்ஷனுமே இருக்க முடியாது. த பொசிஷன் வெக்டர் ஆஃப் அ பார்ட்டிகல் ஏபிசிடியோடது கொடுத்துட்டாங்க. தென் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஏபின்னா என்னன்னா ஏலேருந்து பிக்கு போகிறேன். அப்போ பி வந்து ஃபைனலா, அப்போ ஃபைனல் மைனஸ் இனிஷியல். அப்போ ஏபி எப்படி எழுதுவேன்? ஏபி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் மைனஸ் இனிஷியல். 4i கேப் மைனஸ் 3j கேப்னா ஐ கேப். 5jலேருந்து 4 போயிடுச்சுன்னா ஜே கேப். 6லேருந்து 5 போயிடுச்சுன்னா 1. ஸோ சிடி வெக்டார் என்னன்னா சியிலேருந்து டிக்கு போகிறேன். அப்போ டி வந்து ஃபைனல், இது இனிஷியல். ஸோ 4லேருந்து 3 போயிடுச்சுன்னா 4லேருந்து 7 போயிடுச்சுன்னா மைனஸ் 3i கேப். ஸோ இது சிடி வெக்டார். 6லேருந்து 9 போயிடுச்சுன்னா மைனஸ் 3j கேப். கரெக்டா? அடுத்து 0லேருந்து 3 போயிடுச்சுன்னா மைனஸ் 3k கேப். ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, எனக்கு ஏதோ சவுண்ட் வருது. ஆக்சுவலாக என்னென்னா வைஃபைல ப்ராப்ளம்னு சொல்லியிருந்தேன், ஒருவேளை அதுக்கு தான் வந்திருக்காங்கன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே, ஸோ கண்டினியூ பண்ணுவோம். ஸோ ஆக்சுவலாக அவங்க வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆஃப் பண்ணி ஆன் மட்டும் பண்ணிவிட்டு போயிருக்காங்க. இதுக்கே சரியாயிரும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து 1-2 வீடியோலாம் டவுன்லோடு போட்டு வச்சுருக்கேன், எவ்வளோ ஸ்பீடில் ஆகுதுன்ட்டு. இவ்வளோ தூரம்லாம் வச்சு எனக்கு கண்ணே தெரில. ஏன்னா இந்த டாப்பில் கொஞ்சோண்டு இடம் இருக்கும் பற்றி, அங்கே தான் தெரியுது. 3 kb/s தான் காட்டுது எனக்கு. சரி, நம்ம கொஸ்டின் பார்ப்போம். நல்லா பாரு, இந்த ரெண்டு வெக்டர் எப்படி சார் இருக்குது? ஐஜேகே பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா மைனஸ் ஐ மைனஸ் ஜே மைனஸ் கே எப்படி இருக்கும்? நெகட்டிவ் டைரக்ஷனில். அந்த 3 என்ன? மேக்னிடியூட். அப்போ இந்த ரெண்டு வெக்டர் ஆன்டி பேரலாக இருக்குது. ஓகேவா? சப்போஸ் இந்த இடத்துல ஆன்டி பேரல் கொடுக்கலன்னு என்ன அர்த்தம்? பேரலல் வெக்டர்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? சேம் வெக்டர்னு எப்போ சார் சொல்ல முடியும்? எக்ஸாக்ட்லி இங்கே ஐஜேகேன்னு இருந்தால் இந்த வெக்டரும் ஐஜேகேன்னு இருக்கணும். அப்போ தான் சேம் வெக்டார் அப்படின்னு சொல்லணும். சரியா? If 3 vector along the coordinate axis represent the adjacent side of the cube of length b, then the unit vector along the diagonal. Unit vector கேட்குறாங்க, கரெக்டாக இல்லையா? அதாவது ஒரு கியூப் எடுத்துக்கோங்க சார். இந்த கியூப்ல இதுதான் வச்சுக்கோயே இந்த வெக்டார். அப்போ நல்லா பாரு, எக்ஸ் ஆக்சிஸில் 1 மீட்டர், ஒய் ஆக்சிஸில் 1 மீட்டர், ஜெட் ஆக்சிஸில் எவ்வளோ தூரம் போயிருக்கு? 1 மீட்டர். எப்படி சார் 1 மீட்டர் சொல்கிறீங்க? இப்போ இது கியூபா? இப்போ நல்லா பாரு, எக்ஸ் ஆக்சிஸில் நான் எங்கே சார் வந்திருக்கேன்? இந்த கார்னருக்கு. அப்போ நான் இவ்வளோ ஹைட் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கேன் எக்ஸ் ஆக்சிஸில். ஒய் ஆக்சிஸில் என்ன பண்ணியிருக்கேன்? பின்னாடி 1 மீட்டர் போயிருக்கு. ஜெட் ஆக்சிஸில் என்ன பண்ணி ஒய் ஆக்சிஸில் மேலே 1 மீட்டர் போயிருக்கு, ஜெட் ஆக்சிஸில் பின்னாடி 1 மீட்டர். அப்போ ஐஜேகே வரணும். ஆனால் யூனிட் வெக்டர் கேட்டாங்க. அப்போ பை 3 இதான் யூனிட் வெக்டர். யூனிட் வெக்டர்னா மேக்னிடியூட் 1 இருக்கணும். ஸோ இதான் அந்த யூனிட் வெக்டர். இது வந்து வெக்டார் தான், இதோட மேக்னிடியூட் 1 வராது, இதோட மேக்னிடியூட் √3 வரும்.
நல்லா பாரு, இந்த டைப் ஆஃப் கொஷின் நிறைய கொஷின் கேட்டு வச்சிருக்காங்க. இந்த கொஷின் சால்வ் பண்ணணும்னு சொன்னால் உனக்கு பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் கொஞ்சம் நல்லாவே தெரிய வேண்டும். ஓகே, 7 MB வருது. ஓகே தான் நினைக்கிறேன். இப்போ பாரு, ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டரோட மேக்னிடியூட் அப்படின்னு என்ன, ஏபி சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டர் டாட் பி வெக்டர்னா ஏபி காஸ் தீட்டா இன்டூ √3. இந்த ஏபி இந்த ஏபி கேன்சல், tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு √3. அப்போ தீட்டாவோட வேல்யூ என்ன, 60 டிகிரி. இந்த மாதிரி கொஸ்டின் நிறைய கேட்டு வச்சிருக்காங்க. ஆனால் கொஸ்டின் இதை தாண்டி ஒரு ஸ்டெப் இருக்குது. என்ன கேட்குறாங்க, ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் எவ்வளோ இருக்கும், ஃபார்முலா என்ன, a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab cos 60. cos 60 எவ்வளோ சார், 1/2. இந்த 1/2 இந்த 2 கேன்சல் ஆயிரும். அப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ab ரூட்டுக்குள்ள. 4 forces of magnitude 100 Newton each is applied on a block. One force is acting towards the east. 2 forces, சாரியா நான் என்ன பண்ணிட்டேன்னா ஃபோர்ஸஸ்லேருந்து 4ஐயும் இந்த 2ஐயும் மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஒரு ஃபோர்ஸ் எப்படி இருக்குது, டுவர்ட்ஸ் த ஈஸ்ட். ஒரு ஃபோர்ஸ் வந்து ஈஸ்ட்டை நோக்கி இருக்குது. டுவர்ட்ஸ் த ஈஸ்ட் ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, இஸ் ஆக்டிங் டுவர்ட்ஸ் த ஈஸ்ட். அண்ட் அதர் இஸ் 30 டிகிரி ஈஸ்ட் ஆஃப் நார்த். வாட் டு யூ மீன் பை ஈஸ்ட் ஆஃப் நார்த்? ஈஸ்ட் ஆஃப் நார்த் அப்படின்னா நார்த்லேருந்து ஈஸ்ட் போகிறீங்க, யூ ஆர் கோயிங் ஈஸ்ட் ஆஃப் நார்த். எவ்வளோ டிகிரி போயிருக்கீங்க, ஈஸ்ட் ஆஃப் நார்த் 30 டிகிரி. அப்போ இதான் நார்த். இங்கேருந்து 30 டிகிரி போயிருக்கீங்கன்னா இதான் 30 டிகிரி. அப்போ எவ்வளோ சார், இது 60 டிகிரி. நான் இஷ்டத்துக்கு எழுதிக்கிட்டு இருக்கேன். 60 டிகிரி. இந்த வேல்யூ 100, இந்த வேல்யூ 100. 100 100 ஈக்குவல் வெக்டார். 2 ஃபோர்ஸஸ் ஆஃப் ஈக்குவல் மேக்னிடியூட்னு கொடுத்தோம். ஆஃப் மேக்னிடியூட் 100 நியூட்டன் ஈச். அப்போ 2 வெக்டார் இருக்குது, எவ்வளோ ஆங்கிளில் இருக்குது, 60 டிகிரி. அப்போ ஆன்சர் என்ன வரும், 2a cos theta by 2. 60 டிகிரி இருந்தால் ஆன்சர் √3 டைம்ஸ் வரணும். 2 × 100 × cos 60 என்ன, சாரி 60/2. 60/2 என்ன, 30. cos 30 வேல்யூ என்ன, √3/2. அப்போ ஆன்சர் 100√3. 100√3. ஓகேவா? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளோ தூரம் சொன்னாலும் இதே டவுட்டில் தான் கடைசி வரைக்கும் இருப்பாங்க. சரி, இது மட்டும் படித்தா போதுமா, இந்த புக் ஃபாலோ பண்ணிட்டா? ஏன் நடத்துகிறோம்ல, நடத்துறது தாண்டி கேள்வி வரப்போதா? நடத்துறது நல்லபடியாக படிங்கப்பா, சரியா? இந்த வெயிட் பண்ண, ஃபோக்கஸ் நல்லாவா இருக்குது? ஆமாம், நல்லதாக ஃபோக்கஸ் ஆகிருக்கு. ஓகே, ப்ராக்டிஸ்க்கு டெஸ்ட் இருக்குது. ஸ்டேட் போர்டு சிபிஎஸ்சி எக்ஸாம்பிள் இருக்குது, பிவைக்யூ இருக்குது, நான் கொடுத்த மாடியூல் இருக்குது, அதுக்கப்புறம் டிபிபி கொடுக்குறேன். இதை தாண்டியுமா ப்ராக்டிஸ் பண்ணிட போகிறீங்க சொல்லு? சிபிஎஸ்சி ஸ்டேட் போர்டு எக்ஸாம்பிள் கொஷின் கொடுக்குறோம். ஸ்டேட் போர்டு புக்குக்கு பின்னாடி இருக்க அந்த 15 கொஷின் கொடுக்குறேன், பிவைக்யூ கொடுக்குறேன், டெஸ்ட்டு கொடுக்குறேன், மாடியூல் கொடுக்குறேன், டிபிபி கொடுக்குறேன். இதை தாண்டி என்னையா எதிர்பார்க்குறீங்க என்கிட்ட? இதையும் தாண்டி உங்களுக்கு டைம் பற்ற மாட்டேங்குதுன்னு சொல்லி வேறு மெட்டீரியல் கேட்குறாங்க. பொதுவாக அதனால தான் நான் ஃபோன் எப்போயுமே கையில் எடுக்க மாட்டேன். ஏன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் மெசேஜ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். பட் இந்த நெட்டு ஸ்பீடுக்காக தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் கையில். த ரிசல்ட் விட்டுருவோம், நெட்டு வந்தால் வருது, இல்லைன்னா போகுது, எனக்கு தேவையில்லை. ஏன்னா கிளாஸ்க்கு நடுவில் இதே பண்ணுறது ஒரு வேலையாக வச்சுக்க முடியுமா? த ரிசல்டன்ட் ஆஃப் 2 ஃபோர்ஸஸ், 2 ஃபோர்ஸஸ் இருக்குது சார், சரியா? ஒரு ஃபோர்ஸை 3p, இன்னொரு ஃபோர்ஸ் 2p. நான் 3யும் 2ன்னு வச்சுக்கிறேன். அப்போ இது 2 பேரோட ரிசல்டன்ட் எவ்வளோ வருது, 6 வருது. அப்போ நான் 6 எப்படி சார் எழுதலாம், r ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர். ஏவோட வேல்யூ 3p, பியை விட்டுறியா 3ன்னு வச்சுக்கிறேன். அப்போ 3 ஸ்கொயர் 9, அடுத்து 2 ஸ்கொயர் 4, ப்ளஸ் 2 × 3, 2 3 6, 6 2 12, 12 cos theta. இப்போ என்ன சொல்கிறாங்க, if the first force is double, மொதல் ஃபோர்ஸ்னா 2 மடங்கு ஆக்குறேன். அப்போ 3pக்கு பதிலாக இது 6p, நான் வந்து வெறும் 6ன்னு வச்சுக்க போகிறேன். அப்படி பண்ணால் என் ரிசல்டன்ட்டும் டபுள் ஆகுது. ரிசல்டன்ட் முன்னாடி r இருந்தது, இப்போ என்ன ஆக போகுது, 2r ஆக போகுது. அப்போ நான் 2r ஸ்கொயர் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், 4r ஸ்கொயர் கிடைக்குமா? எப்போ நான் இது 3க்கு பதிலாக 6ன்னு எடுத்தேன். அப்போ 6 ஸ்கொயர் பண்ணால் 36 ப்ளஸ் 4 ப்ளஸ் 2 6 are 12, 12 2s are 24 cos theta. கரெக்டாக இல்லையா? இப்போ நான் ரெண்டுத்துக்கு ரேஷியோ எடுத்தேன்னு சொன்னால்
1/4 இஸ் ஈக்குவல் டு இங்கே 13 + 12 காஸ் தீட்டாவா, கீழே 40 + 24 காஸ் தீட்டா. கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 40 + 24 காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 52 + 48 காஸ் தீட்டா. இந்த டேர்மை இங்கிட்டு கொண்டு வந்துட்டேன், இந்த டேர்மை அங்கிட்டு கொண்டு போயிட்டேன்னா -12 இஸ் ஈக்குவல் டு -24 காஸ் தீட்டா. -24 வராது, +24 வரும். ஏன்னா 40லேருந்து 24னா 24 தான். அப்போ காஸ் தீட்டாவோட வேல்யூ என்ன வருது, -1/2. தீட்டா எப்போ 1/2 இருக்கும், 0 1 0 1/2 √3/2 √3/2 சரி, அதாவது 60 டிகிரிக்கு இருக்கும். மைனஸ் வருதுன்னா 120 டிகிரிக்கு தான் வரும். புரியுதா இல்லையா? காஸ் ஆஃப் 120 போட்டு பார்த்துக்குவோம், டவுட் இருந்தால். பார்த்தியா, திரும்பி ஃபோனுக்கு போகிற மாதிரி இருக்குது. ஏன் சார் நீங்கள் இதில் பண்ணலாம்ல, இதில் வந்து கேல்குலேட்டரில் வந்து ரேடியன் செட்டிங்கில் இருக்குது. அப்போ காஸ் ஆஃப் 120 வேணால் போட்டு காமிச்சிடுறேன். சரியா, காஸ் ஆஃப் 120ன்னு போட்டால் ஆன்சர் சம்மந்தமே இல்லாமல் வரும் 120 பாரு, ஏன்னா இது ரேடியனில் இருக்குது. ஓகே, எனக்கு டிகிரியில் வேணும். கேல்குலேட்டரும் எவ்வளோ ஸ்லோவாக ஓப்பன் ஆகுது. காஸ் 120 -120யா -1/2. ஸோ 0 -0.5னா 1/2 தானே. ஸோ வந்துடுச்சு. ஓகே, which of the following force cannot be the resultant of 15 and 11? நல்லா இப்போ 2 ஃபோர்ஸ் இருக்குன்னா இதை வச்சு நான் என்ன பண்ணலாம், மேக்ஸிமம் வேல்யூ எவ்வளோ க்ரியேட் பண்ணலாம், 15 + 11 அதாவது 26. நான் 26 வரைக்கும் போகலாம். சரியா, மினிமம் எவ்வளோ வரலாம், ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்க டிஃப்ரென்ஸ் 4. அப்போ ஆன்சர் வந்து 24லேருந்து 4க்குள்ளே என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ நல்லா பாரு, 10 வரலாமா, வரலாம், 5 வரலாமா, வரலாம், 14 வரலாமா, வரலாம், 2 வர முடியாது, ஏன்னா அது 4ஐ விட கம்மியாக இருக்குது. ஓகே, ஆக்டர் A பாயிண்டிங் வெர்டிக்கலி அப்வர்ட் அண்ட் B இஸ் டுவர்ட்ஸ் நார்த்து. அதாவது இவங்க பொதுவாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நான் இப்படி வரைஞ்சி காட்டுவேன் உங்களுக்கு, நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு. பட் ஆக்சுவலாக இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இப்படி வச்சுருக்காங்க. அப்போ நல்லா பாரு, உள்ளுக்குள்ளே இருக்கிறது நார்த்து, வெளியில் இருக்கிறது சவுத்து, இங்கினுக்குள்ளே இருக்கிறது ஈஸ்ட்டு, இங்கினுக்குள்ளே இருக்கிறது வெஸ்ட்டு. அப்போ மொதல் வெக்டர் எப்படி சார் இருக்குது, வெர்டிக்கலி அப்வர்ட் இருக்குது. ரெண்டாவது வெக்டர் எப்படி இருக்குது, நார்த்தை நோக்கி இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் வெக்டர் டைரக்ஷனில் கையை வை, ரெண்டாவது வெக்டர் டைரக்ஷன் எப்படி இருக்குது, நார்த் உள்ளுக்குள்ளே இருக்குது, நார்த் இப்படி உள்ளே இருக்குது. சரியா, இப்படி இல்லாமல் இப்படி இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் வெக்டர் இங்கே, செகண்ட் வெக்டர் இப்படி உள்ள. அப்போ ரிசல்டன்ட் எப்படி வருது, அலாங் வெஸ்ட்டில் வருது. இஃப் தீட்டா இஸ் த ஆங்கிள் பிட்வீன் a minus i and இதுக்கு, அப்போ tan தீட்டா எவ்வளோன்னு கேட்குறான். சார் நல்லா பாரு, ஆங்கிள் பிட்வீன் த வெக்டர் காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்ன ஆயிரும், a வெக்டார் டாட் b வெக்டார். ஐ கேப்பை ஐ கேப்போட மல்டிப்ளை பண்ணால் 2ஆ. நல்லா பாரு, ஜே கேப்பை ஜே கேப்போட பண்ணு, நீ மாற்றி பண்ணிடாத. டிவைட் பை மேக்னிட், அதோட மேக்னிட் √2 வரும். ஏன்னா 1² + 1² 2 ரூட்டுக்குள்ளே √2. இங்கே என்ன இருக்கும், 2² வந்து 4 + 1 5 5 + 1 6, அப்போ √6. அப்போ ஆன்சர் என்ன வருது, 1/√12 வருது. இதான் காஸ் தீட்டாவோட வேல்யூ. அவங்க என்கிட்ட என்ன கேட்குறாங்க, tan தீட்டா கேட்குறாங்க. ஒரு மெத்தட் ஆஃப் ஃபைண்டிங் என்ன, காஸ் தீட்டா வந்து 1/√12 இருந்தால் சீக்கண்ட் தீட்டா என்னவாயிரும், √12 ஆயிரும். சீக்கண்ட் தீட்டா என்னவாயிரும், √12. ஏன்னா காசோட ரெசிப்ரோக்கல் தான் சீக்கண்ட். அப்போ 1 + tan² தீட்டா இஸ் ஈக்குவல் டு sec² தீட்டா. அப்போ tan² தீட்டா is equal to sec² தீட்டா போட்டால் 12 12 + 1 இங்கிட்ட தான் -1. அப்போ tan தீட்டா என்ன ஆயிடுச்சு, √11. இல்லைனா இன்னொரு வே ஆஃப் சால்விங் த கொஷின் என்ன, சார் காஸ் தீட்டாவோட வேல்யூ 1/√12. காஸ் தீட்டா ஃபார்முலா என்ன, அப்போ adjacent by hypotenuse. அப்போ நான் இந்த இடத்துல பைத்தகரஸ் தியரம் அப்ளை பண்ணால் 1ஓட ஸ்கொயர் + xோட ஸ்கொயர் வந்து 12க்கு ஈக்குவலாக இருக்கும். 1² + x² இஸ் ஈக்குவல் டு 12. அப்போ x² இஸ் ஈக்குவல் டு 12 - 1. அப்போ x² இஸ் ஈக்குவல் டு 11. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு, √11. அப்போ tan தீட்டா எப்படி எழுதுவீங்க, ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். புரியுதா இல்லையா? ஸோ இப்படி நீ எழுதலாம். புரியுதா? ஸோ 2 வே ஆஃப் சால்விங் த கொஷின் கொடுத்துருக்கேன். இல்லை நான் என்ன பண்ணு சார், காஸ் தீட்டா தெரிஞ்சிருச்சு, அப்போ 1 + cos² தீட்டா போட்டு sin² தீட்டா கண்டுபிடிச்சிக்கோ. அப்போ sin தீட்டா காஸ் தீட்டா வச்சு tan தீட்டா வந்துருக்கோம். வெக்டார் இஸ் நாட் சேஞ்ச். எப்போ சார் வெக்டார் சேஞ்ச் ஆகாது, இஃப் இட் இஸ் டிஸ்பிளேஸ்ட் பேரலல் டு இட் செல்ஃப். நீங்கள் ஒரு வெக்டாரை அதுக்கு பேரலாக டிஸ்பிளேஸ் பண்ணால் சேஞ்ச் ஆகாது. இட் இஸ் ரொட்டேட்டட், நீ ரொட்டேட் பண்ணாலே சேஞ்ச் ஆயிரும்.
ரொட்டேட் பண்ண ஆங்கிள் சேஞ்ச் ஆகும், ஸோ சேஞ்ச் ஆயிரும். இட் இஸ் கிராஸ் மல்டிப்ளைட் பை அ யூனிட் வெக்டார். நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணாலும் வெக்டார் என்ன ஆகும், சேஞ்ச் ஆயிரும். ஓகேவா? இட் இஸ் மல்டிப்ளை பை ஏ ஸ்கேலர். ஸ்கேலர் வச்சு மல்டிப்ளை பண்ணாலும் அதோட மேக்னிடியூட் சேஞ்ச் ஆயிரும். அப்போ மேக்னிடியூடும் சேஞ்ச் ஆகக்கூடாது, டைரக்ஷனும் சேஞ்ச் ஆகக்கூடாது. நான் வெக்டார்னு என்ன பண்ணலாம், அதுக்கே பேரலாக நான் எப்படி வேணாலும் டிஸ்பிளேஸ் பண்ணலாம். When two vector A vector and B vector are added, the magnitude of the resultant will be. நான் ரெண்டு வெக்டர் ஆட் பண்ணால் உங்க மேக்னிடியூட் மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கலாம், மேக்ஸிமம் வந்து A plus B ஆக இருக்கலாம். கரெக்டா இல்லையா? மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கலாம், A plus B. மினிமம் எவ்வளோ இருக்கலாம், A minus B. ஸோ மேக்ஸிமம்க்கும் மினிமம்க்கு நடுவில் இவ்வளோ தான் வர முடியும். புரியுதா இல்லையா? ஸோ மேக்ஸிமம் வேணா A plus B இருக்கலாம், மினிமம் வேணும்னா A minus B ஆக இருக்கலாம். A plus B யோட அதிகமாக இருக்க முடியுமா, முடியாது. லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு A plus B இருக்கலாம். லெஸ் தேன் A plus B, லெஸ் தேன் A plus B ஆகவும் இருக்கலாம், லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இருக்கலாம். ஸோ மேலே கொடுத்துருக்க ஆப்ஷன், அதனால லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு A plus B. இல்லைன்னா என்ன சொல்லலாம், கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு A minus B இருக்கலாம். புரியுதா? ஸோ நம்ம ஆட் பண்ணுறோம்னா மேக்ஸிமம் வேல்யூ பார்ப்போம். சப்ராக்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தா கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு A minus B. Vector A is of length 2 cm and 60 degree above x-axis. இது x-axis. வெக்டார் இருக்குது A. இந்த வெக்டாரோட லென்த் எவ்வளோ, 2 cm. எவ்வளோ ஆங்கிள் இருக்குது, 60. 60 நான் ஏன் இவ்வளோ 45 மாதிரி போட்டு வச்சுருக்கேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. 2 cm angle 60 degree. In the first quadrant, vector B is 2 cm and 60 degree below the x-axis in the fourth quadrant. B vector எப்படி இருக்கான், 60 degree. 2 cm 60 degree in the fourth quadrant. அப்போ இது ரெண்டுத்தோட என்ன கேட்குறாங்க, அப்போ A plus B எவ்வளோ இருக்குன்னு கேட்குறான். நல்லா பாரு, ரெண்டு வெக்டார் இருக்கா, ரெண்டுமே ஈக்குவல் வெக்டாரா, ஆங்கிள் பிட்வீன் த வெக்டார் எவ்வளோ டிகிரி, 120 டிகிரி. அப்போ 120 டிகிரியில் இருந்த ஆன்சர் என்ன வரும், அதே தான் வரும். எப்படி வரும், 2A cos of theta by 2. 2 வேல்யூ என்ன சார், 2 cm. cos of 120 by 2 என்ன ஆயிரும், cos 60. cos 60 வேல்யூ என்ன, 1 by 2. இந்த 1 by 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு A வெக்டார் தான் ஆன்சர் வரும். இப்போ 2 வரப்போகுது. எந்த டைரக்ஷனில் வரும், இது ரெண்டு வெக்டார்னா ரிசல்ட் இதுக்கு நடுவில் பொழந்துக்கிட்டு வரும். கரெக்டா இல்லையா? அப்போ 2 cm அலாங் x-axis. ஏன்னா இது ஒரு வெக்டார், இது ஒரு வெக்டார். அப்போ ரிசல்ட் என்ன இருக்கும், ரெண்டுத்துக்கு நடுவில் பொழந்துக்கிட்டு இப்படி 2 cm வரும். ஓகே, இதான் கொஸ்டின். இஃப் P வெக்டார் இஸ் ஈக்குவல் டு K டைம்ஸ் Q வெக்டார், ஹியர் K இஸ் கான்ஸ்டன்ட். அப்போ இவங்களை பற்றி நான் என்ன சொல்லலாம் சார், ஓகே A B ரெண்டுமே. அப்போ நல்லா பாரு, இப்படி இருக்குன்னா PU Q பேரலாகவும் இருக்கலாம், ஆன்டி பேரலாகவும் இருக்கலாம். லெட் மீ கிவ் யூ an எக்ஸாம்பிள். இஃப் கேவோட வேல்யூ 2ன்னு வச்சுக்கோ, Q வெக்டார் வந்து வெறும் A. Q வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரே ஒரு 1D வெக்டார், 2i கேப். இந்த கேவோட வேல்யூனா 2. அப்போ P வெக்டார் பார்த்தேன்னா 2 × 2i கேப்பா, அப்போ 4i கேப். அப்போ நல்லா அப்புறம் இந்த 2i கேப் வெக்டாரும் இந்த 4i கேப் வெக்டார் எப்படி இருக்க போகுது, இது 2i கேப் வெக்டார் சார். 4i கேப் எப்படி இருக்கும், இது 4i கேப் சார். ரெண்டு வெக்டர் எப்படி இருக்குது, பேரலாக இருக்குது. இதே கேவோட வேல்யூ நான் நெகட்டிவ் போட்டேன்னா, கேவோட வேல்யூ லெட் மீ புட் -1. அப்போ கேவோட வேல்யூ -1 போட்டேன்னா Q வெக்டர் வந்து 2i கேப், P வெக்டர் என்ன ஆயிரும், -2i கேப். அப்போ இப்படி போடுவேன்னா இது 2i கேப், இது -2i கேப். அப்போ இது ஆன்டி பேரலல் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆன்டி பேரலுக்கு இந்த சிம்பிள் இருக்கான்னு எனக்கு தெரியலையா, சரியா? இது வந்து பேட் எலக்ட்ரான் அந்த அன்பேட் எலக்ட்ரான் இருக்கும் பார்த்தியா, நம்ம கெமிக்கல் பாண்டிங் லெசன் நினைக்கிறேன், ஓகேவா? அதில் பண்ணுவோம் பார்த்திருக்கியா, கெமிக்கல் பாண்டிங் கூட இல்லை, ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டமில் ஃபஸ்ட்டு பேரிங் தென் ஷேரிங் ஞாபகம் இருக்கா? எலக்ட்ரானை ஃபில் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு ஷேரிங் தென் பேரிங் இப்படி சொல்லுவோம் பார்த்தியா, ஹன்ஸ் ரூலு, ஆஃபா பிரின்சிபல்.
ஸோ அதில் வரதான் அதில் தான் நான் பார்த்துருக்கேன். இது வந்து ஆன்டி பேரலன்னு தெரில, பட் இவங்க பேரலல் இதுன்னா இது ஆன்டி பேரலுக்காக தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. மற்றபடி ஃபிசிக்ஸில் இந்த மாதிரி நோட்டேஷன் பார்த்துருக்கு. இது பெர்பெண்டிகுலர் தான். The dot product of two vector of magnitude 3 unit 5 unit cannot be. நல்லா பாரு, ரெண்டு வெக்டாருக்கு டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறீங்க. a vector dot b vector is equal to எப்படி எழுதுவே? magnitude of a magnitude of b cos theta. என்ன சொல்லிட்டா? magnitude of a வந்து 3, magnitude of b வந்து 5. இப்போ cos theta ஓட வேல்யூ மேக்ஸிமம்லேருந்து மினிமம் என்னென்ன வேல்யூ சார் பாசிபிள்? cos thetaக்கு என்னென்ன வேல்யூ பாசிபிளாக இருக்கும்? எனக்கு தெரிஞ்ச காசோட மினிமம் வேல்யூ -1, மேக்ஸிமம் வேல்யூ +1. அப்போது என் ஆன்சர் வந்து மேக்ஸிமம் 15 வரலாம், மினிமம் -15 வரலாம். ஸோ cannot be பாசிபிள் சொல்கிறான். எதை பாசிபிள் இல்லை சார்? -20 பாசிபிள் கிடையாது, 16 பாசிபிள் கிடையாது, -10 14 வரலாம். அப்போ 1 2 பாசிபிள் இல்லை. இந்த மாதிரி 1 மார்க் கொஸ்டின் பார்த்து எப்படி சால்வ் பண்ணுறதுனா, ஃபஸ்ட்டு 1 பார்த்தியா, ஓகே, அப்போ 1 பாசிபிள், அப்போ இந்த ஆப்ஷனில் 1 இல்லை, அப்போ இதை எலிமினேட் பண்ணிடு. நெக்ஸ்ட் 2 பார்த்தியா, 1 2 இதில் மட்டும்தான் இருக்குது, இதுதான் ஆன்சர், முடிச்சிருங்க. ஓகே, இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணு. ஃபோக்கஸ் மாறுதா இல்லையா? ஓகே, ஃபோக்கஸ் மாறல. If A vector is equal to B vector is equal to, then projection of A on B, projection of A on B, இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. நான் ஃபார்முலா அவ்வளோக்கே ஞாபகம் வச்சுருக்க மாட்டேன், அதனால் எனக்கு ஒரு நிமிஷம் மட்டும் டைம் கொடு. இது B வெக்டார், இது A வெக்டார். ஸோ ப்ரொஜெக்ஷன் ஆஃப் A on B, A வந்து B மேலே எவ்வளோ இருக்குது அப்படின்னா அது பேர் A cos thetaன்னு எழுதுவேன். ஏன்னா இந்த வெக்டார் இந்த வெக்டார் டைரக்ஷனில் எவ்வளோ இருக்குது, அப்போ இது பேர் A cos theta. அப்போ A cos theta எப்படி எழுதுவேன்? A இன்ட்டு தான், சரியா? A டாட் B டிவைட் பை AB. இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா, ஸோ ப்ரொஜெக்ஷன் ஆஃப் A on B ஓட ஃபார்முலா என்ன? A வெக்டார் டாட் B வெக்டார் பை மேக்னிடியூட் ஆஃப் B வெக்டார். அப்போ A வெக்டார் டாட் B வெக்டார் மல்டிப்ளை பண்ண ஆரம்பி 2, ஸோ -2 வரும். ஐம் சாரி, -2 + 9 -4 டிவைட் பை மேக்னிடியூட் ஆஃப் B. B ஓட மேக்னிடியூட் கண்டுபிடி 1 + 9 + 16 26 வருது சார். ஸோ -6னா 3/√26. இதுதான் ஆன்சர். If A vector cross B vector is equal to -√3 times, ஓகே சார். அப்போ நல்லா பாரு, A vector cross B vector ஃபார்முலா என்ன? AB sin theta is equal to -√3 AB cos theta வா? இல்லை அப்படின்னா 2-3 கொஸ்டின் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ உனக்கே தெரிஞ்சிடும். எப்பயுமே கிராஸ்னா சைன் தீட்டா வரும், டாட்னா காஸ் தீட்டா வரும். அப்போ நான் பேசாமல் இந்த √3 வச்சுக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக இதை tan theta is equal to -√3ன்னு போடலாமா? டேனோட வேல்யூ எப்போ 60, அப்போ 120 டிகிரிக்கு தான் நெகட்டிவ் வருது. அப்போ தீட்டோட வேல்யூ என்னது? 120 டிகிரி. கரெக்டாக இல்லையா? அப்போ A வெக்டார் - B வெக்டார் கேட்குறான். அப்போ நான் டைரெக்டாக என்ன போடலாம்? ஒருவேளை அவங்க ஓகே கேப் தானே சொல்லியிருக்க, அப்படின்னா இதெல்லாம் யூனிட் வெக்டார். அப்போ யூனிட் வெக்டார், அப்போ A ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 1 + B ஸ்கொயர் -2AB 2 × A × B cos 120. cos 120 ஓட இல்லைன்னா -1/2. இந்த மைனஸ் கேன்சல் ஆயிரும், இந்த 2 இதோட கேன்சல் ஆயிடுச்சுன்னா இதெல்லாம் ரூட்டுக்குள்ளே இருக்கும். ஸோ √3 வரும் ஆன்சர். ஃபைண்ட் த டார்க் ஆஃப், ஓகே டார்க்கு கேட்குறேன், ஆரும் எஃப் கொடுத்துட்டாங்க சார். இதெல்லாம் இந்த மாதிரி ஈஸியான கொஸ்டின் வாருங்க. இந்த மாதிரி கொஸ்டின் நிறையா நீட்டில் கேட்டு வச்சுருக்கான், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோ. IJK நல்லா பாரு, 7 3 1 2 1 4. இந்த கொஸ்டின் சார் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், கவலைப்படாத. 4 3 சார் 12 -1. இப்போ ஆன்சர் என்ன சார்? 11 ஐ கேப் வருது. எத்தனை ஆப்ஷனில் 11 ஐ கேப் இருக்குது? ஒரே ஒரு ஆப்ஷனில் தான் சார் இருக்குது. ஆன்சர் அவ்வளோதான் சார். நீ உட்காந்து IJK கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஆப்ஷனில் மேட்ச் பண்ணணும்னு சட்டமா? கிடையவே கிடையாது. ஐ கேப் மட்டும் கண்டுபிடி, புரியுதா இல்லையா? ஐ கேப்பை மட்டும் கண்டுபிடி. ஐ கேப் மட்டும் நீ கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணு? என் ஃபோன் என்ன செத்து போயிடுச்சா? என் ஃபோனுக்கு என்னமோ ஆயிடுச்சியா? இன்னும் நெட்டு வர மாட்டேங்குதுன்னா இங்கே இப்போ ஃபோனே போயிடுச்சா? பேட்ரி தீர்ந்து போயிருக்கு. அதை நான் சார்ஜ் போட்டு தானே வச்சுருந்தேன். 70 to 80% சார்ஜில் தான் இருந்துச்சு பேட்ரி.
இந்த ஒரு வெக்டர் வீடியோக்குள்ளே எனக்கு என்னென்ன நடக்குது பாரு, புரியுதா சார்? ஏன் ராசி ரொம்ப கேவலம், எல்லாத்துலேயுமே 11 ஐ கேப் தான் கொடுத்துருக்கேன். அப்போ 11 ஐ கேப் தான் எல்லாத்துல கொடுத்துருக்கேன். 11 ஐ கேப் கண்டுபிடிக்காம விட்டுரு. இப்போ ஜே கேப் எப்படி பண்ணுவேன்? மைனஸ் ஜே கேப் போட்டு 3 4s are 28 -2, ஸோ -26 வருது சார். கே கேப் போடு, 7 1s are 7 -6, அப்போ 1 கே கேப். ஆன்சர் வந்துருச்சா? வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் லீனியர் வெலாசிட்டி இஃப் ஒமேகா கொடுத்துட்டான் ஆர் கொடுத்துட்டான்? உன் வெலாசிட்டி ஃபார்முலா என்ன? ஒமேகா வெக்டார் கிராஸ் ஆர் வெக்டார். எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோ, இந்த 2வது லெசனில் நம்ம படித்தது, அதாவது கைனமெட்டிக்ஸ் லெசனில் படிக்கிறப்ப எப்பயுமே இந்த ஆர் பின்னாடி வரும். ஃபார் எக்ஸாம்பிள், சப்போஸ் இந்த மாதிரி ஃபார்முலா இருக்குது அப்படின்னா இந்த போட்டுக்கோ. ஒமேகா வெக்டார் கிராஸ் ஆர் வெக்டார், acceleration is equal to alpha vector cross r vector. செகண்ட் லெசனை பொறுத்து இப்படி. இதே நம்ம லேட்டரானா பார்க்குறப்ப என் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டு ஆன் ஆகுது, எனக்கு இங்கே உயிரே போகுது. இதே நம்ம லேட்டரானா பார்க்குறப்ப சரியா, நம்ம டார்க் இஸ் ஈக்குவல் டு ஆர் வெக்டார் கிராஸ் எஃப் வெக்டார். இங்கே பாரு ஆர் வெக்டர் பின்னாடி வருது, இங்கே பார்த்தோன்னா ஆர் வெக்டர் எப்படி வரும்? ஃபர்ஸ்ட்ல ஆர் வெக்டர் அப்புறம் எஃப் வெக்டார் வரும். வேற என்ன ஃபார்முலா? வேறு எதுவுமே இப்போ ஞாபகம் வர மாட்டேங்குது. ஆர் வெக்டார் கிராஸ் பி வெக்டார். ஸோ ஆங்குலர் மொமெண்டம் வந்து மொமெண்ட் ஆஃப் லீனியர் மொமெண்டம். சரிங்களா? இப்படி தான் நம்ம எழுதுவோம். எனக்கு வேறு எதுவுமே ஞாபகம் இல்லை, பட் எல்லாமே இந்த மாதிரி வரும். ஃபர்ஸ்ட் ஆர் வரும், அடுத்து பி வரும். ஸோ ஒமேகா கிராஸ் ஆர். சார் நான் மாற்றி போட்டேன் சார், பிரச்சனை இல்லை. ஏன் சார் பிரச்சனை இல்லை? நான் மைனஸ் ஆஃப் வரும். இப்போ இங்கே 6 ஐ கேப் இருந்தால் இங்கே -6 ஐ கேப் இருந்திருக்கணும். அப்போ தான் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். அப்படி எதுவுமே இல்லை, அப்போ நோ ப்ராப்ளம் அட்டால். ஒமேகாவோட வேல்யூ என்ன? 3 -4 1. ஆர் வேல்யூ 5 -6 6. I J K. சரியா? -24. ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆயிடும், +6 ஐ கேப். அப்போனா -18 வருது. ஒரே ஒரு ஆப்ஷன் தான், மேட்ச் பண்ணிக்கோ. ஓகே, -j cap into 3 6 are 18 -5 -5 13 வந்துருச்சு. ஓகே, k cap into -18 + 20 அப்போனா 2 k cap. The angle made by the vector with x axis, இந்த வெக்டார் x axis ஓட எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணுது? பார்க்குறப்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கொஷினாக தோணலாம், பட் நல்லா பாரு. இந்த வேல்யூ 1னா இந்த வேல்யூ 1னா அப்போ தான் இது ஐ கேப் ஜே கேப். அப்போ 1 இந்த ஆங்கிள் எத்தனை டிகிரி இருக்கணும்? 45. அப்போ தான் ஆப்போசிட் டு அட்ஜசன்ட் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். கரெக்ட் ரிலேஷன்ஷிப். ஜே கிராஸ் கே ஐயா? ஆமாம் சார், இது கரெக்ட். ஐ டாட் ஐ என்ன? 1 வரணும். ஜே கிராஸ் ஐ என்ன வரணும்? சாரி, கே கிராஸ் ஐ வந்து ஜேன்னு வரணும். ஜே கிராஸ் ஜே என்ன? ஜே கிராஸ் ஜே 0. ஜே டாட் ஜே தான் 1, ஜே கிராஸ் ஜே 0. ஓகே, ஸோ இந்த இடத்துல இவ்வளோ மூணுமே தப்பு, அதுதான் கரெக்ட். எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? ஐ ஜே கே. ஐ கிராஸ் ஜே கே, ஜே கிராஸ் கே ஐ, கே கிராஸ் ஐ ஜே. ஆப்போசிட்டாக போனால் நெகட்டிவ். டாட் ப்ராடக்டில் ஐ டாட் ஐ, I dot I is equal to J dot J equal to K dot K is equal to 1. I dot J is equal to I dot K is equal to 0. J dot I equal to J dot K is equal to 0. K dot I is equal to K dot J is equal to 0. So இதில் மட்டும் ஆன்சர் 1, இதில் ஆன்சர் 0 வரும். ஓகே, 2 வெக்டார், இது A வெக்டார், இது B வெக்டார், ஆர் பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். அப்போ வேல்யூ ஆஃப் P பெர்பெண்டிகுலர்னா டாட் ப்ராடக்ட் என்ன இன்னும் 0 ஆயிடணும். 3 5s are 15 -18 + PK is equal to 0. PK வராது, வெறும் P தானே வரும். K டாட் K 1 ஆயிடுச்சு. ஸோ Pயோட வேல்யூ 3, ஏன்னா -3 வரும், அங்கிட்டு போகிறப்ப +3 ஆயிடும். The vector I, J, K and 3I form two sides of a triangle. Then area of the triangle. Area of triangle formula என்ன? Half into A vector plus B vector ஓட magnitude. சரியா? ஒரு சைடு என்ன சொல்லிட்டாங்க? I, J, K. ஒரு சைடு என்ன சார்? 1 1 1. இன்னொரு சைடு 3 0 0.
half into ஐயாம் ஐயில் பார்த்தனா ஜீரோவா இப்போ ஜேல பாரு 1 into 0 0 minus 3 கேல பாரு minus 3 அப்போ half இதில் வந்து 3j cap minus 3k cap அப்போ இதுக்கு ரிசல்டன்ட் என்ன வரும் 3j cap 3k capனு இருந்தால் மேக்னிடியூட் கண்டுபிடிச்சா 3√2 by 2 அப்போ ஆன்சர் 3/√2 3/√2 இருக்கு இல்லை 3√2 ஓகே 3/√2 இருக்கு magnitude of projection of vector on y axis இந்த axis projection y axisல எவ்வளோ புரியுதா இல்லையா இதோட projection y axisல எவ்வளோ நல்லா பாருங்க y axis டேர்மே இல்லை பேசிக்கலி projection என்ன இந்த வெக்டாரோட magnitude சரியா இப்போ 3i cap இதோட magnitude x axisல எவ்வளோ வரும் 3 வரும் y axisல எவ்வளோ வருது 0j cap வரவே இல்லை z axisல எவ்வளோ வரப்போகுது 4k cap அப்போ x ஆக்சிஸோட பொசிஷன் 3 y ஆக்சிஸ்க்கு 0 z ஆக்சிஸ்க்கு 4 ஸோ இங்கே y ஆக்சிஸாக கேட்டிருக்காங்க கன்சிடர் டூ வெக்டர் f1 and f2 த ஸ்கேலர் ப்ராடக்ட் ஆஃப் திஸ் வெக்டர் இது ரெண்டுத்தோட ஸ்கேலர் ப்ராடக்ட் என்ன i கேப்பிங் i கேப்போட பண்ணால் 0 j கேப் இங்கே j கேப் 0 k கேப்பை பண்ணால் 20 வருது சார் 5 4s are 20 when a vector dot b vector is equal to minus a vector plus b vector நல்லா பார் சார் a vector dot b vector ஃபார்முலா என்ன a vector dot b vector ஃபார்முலா என்ன சார் ab cos theta நல்லா பார் cos thetaக்கு பதிலாக இங்கே -1 போட்டிருக்கோம் அப்படின்னா என்ன அர்த்தம் சார் 180 டிகிரி அப்படின்னா என்ன a and b are in opposite direction இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண சொல்கிறான் ஓகே a vector dot a vectorனா 2a ஸ்கொயரா இல்லைன்னா வரேண்ணா ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா எழுதிடுறேன் உனக்காக 2a vector dot a vector அடுத்து இதையும் பண்ணேன்னா -3a vector dot b vector plus 4a vector dot b vector அடுத்து -6b vector dot b vector a vector dot a vector என்னன்னு சொல்லிக்கலாம் a ஸ்கொயர்னு சொல்லலாம் இது என்ன ஆயிடுச்சு சார் 4abலேருந்து 3ab போயிடுச்சுன்னா வெறும் ab இருக்கும் a vector dot b vector எப்படி எழுதுவேன் ab cos theta -6 b vector dot b vector b ஸ்கொயர்னு சொல்லு ஸோ இந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுது if 3a is equal to இது b is equal to இது select the correct alternatives ஓகே a vector dot b vector என்ன வரும் 3 6 are 18 4 8 are 32 ஸோ a vector dot b vector 50 வருது அப்போ 1 இருக்கிறது ஆன்சர் இது ஆன்சராக இருக்காது 2 times a vector b vector இதை நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் 6i cap plus 8j cap அதுதான் b vectorன்னு கேட்டால் ஆமாம் ஸோ 2 இருக்கிறது ஆன்சர் இதுவும் ஆன்சர் கிடையாது ஸோ ஒன்று இது 3 கரெக்டாக இருந்தால் இது போட்டுக்கோ இல்லைன்னா இது நல்லா பரப்பின்னா என்ன அர்த்தம் b வெக்டர் வந்து 2 times a வெக்டர்னா a வெக்டரும் b வெக்டர் எப்படி இருக்குது பேரலில் இருக்குது அப்படின்னா என்ன a வெக்டரோட டைரக்ஷனும் b வெக்டரோட டைரக்ஷன் சேம் சார் டவுட் இருக்குன்னா இதோட டைரக்ஷன் யூனிட் வெக்டர் கண்டுபிடிச்சி பாரு யூனிட் வெக்டர் கண்டுபிடிச்சா ரெண்டுமே ஈக்குவலாக வரும் ஏன்னா ரெண்டு வெக்டர் எப்படி இருக்குது பேரலில் இருக்குது அப்போ தேர்ட் ஆப்ஷன் கரெக்டு அப்போ இதுதான் ஆன்சர் ரெண்டு வெக்டர் பேரலில் இருந்தால் கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சா என்ன கிடைக்கும் 0 பட் நல்லா பட் 0 வெக்டார் ஏன்னா கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டர் வந்து வெக்டார் கிடைக்கும் ஆக்சுவலி இங்கே கேப் இல்லை இது வெக்டார் போடணும் ஏன்னா வெக்டாருக்கு இல்லை ஓகே ஆக்சுவலாக நீங்கள் அதுக்கு டைரக்ஷன் எடுத்து பண்ணாலும் சேம் தான் நோ ப்ராப்ளம் நீ கிராஸ் இந்த இடத்துல கேப்பாக இருந்தாலும் சரி வெக்டராக இருந்தாலும் சரி ஆன்சர் சேமாக தான் வரும் இந்த ஆங்கிள் பிட்வீன் இந்த ரெண்டு வெக்டருக்கு உள்ள இருக்க ஆங்கிள் எவ்வளோ டிகிரி ஐ கேப் பண்ணால் 0வா ஜே கேப் பண்ணால் 1 கே கேப் பண்ணால் 0 அதோட மேக்னிடியூட் √2 இதோட மேக்னிடியூட் √2 ஸோ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1/2 காஸ் எப்போ சார் 1/2 கிடைக்கும் 60 டிகிரிக்கு a and b are vector expresses a வந்து கொடுத்துட்டான் b கொடுத்துட்டான் யூனிட் வெக்டார் பெர்பெண்டிகுலர் டு a and b என்னோட யூனிட் வெக்டர் எப்படி இருக்கணும் ஏக்கும் பெர்பெண்டிகுலராக இருக்கணும் பிக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கணும் அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஒரு வெக்டார் வேணும் விச் இஸ் பெர்பெண்டிகுலர் டு போத் a and b ஈஸியஸ்ட் மெத்தட் என்ன ரெண்டு வெக்டாருக்கு கிராஸ் ப்ராடக்ட் எடுத்துரு
2 1 0 1 minus 1 0. ஓகேவா? இப்போ பாரு கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சேன்னா ஐ கேப் போட்டால் 0 ஆகுது, ஜே கேப் போட்டால் 0. அப்போ கே கேப் போட்டால் எனக்கு ஆன்சர் என்ன வருது? -2 -1. ஸோ -3 கே கேப். புரியுதா? இப்போ இந்த வெக்டார் தான் எப்படி இருக்கும்? ஏக்கும் பெர்பெண்டிகுலராக இருக்கும், பிக்கும் பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஆனால் அவங்க என்ன கேட்டாங்க? யூனிட் வெக்டார் பெர்பெண்டிகுலர் டு ஏ அண்ட் பி. இப்போ இதுக்கு யூனிட் வெக்டார் வேணா என்ன பண்ணுவோம்? இதோட மேக்னிட்யூட் கண்டுபிடி. இதோட மேக்னிட்யூட் என்ன? 3. அப்போ நீ 3 கே கேப்பை 3ஆல் டிவைட் பண்ணிட்டா என்ன ஆகும்? கே கேப் கிடைக்கும். அப்போ இந்த வெக்டார் பார்த்தனா ஏ வெக்டாருக்கும் பெர்பெண்டிகுலர், பி வெக்டாருக்கும் பெர்பெண்டிகுலர். இதோட மேக்னிட்யூட் என்ன தான்? 1 தான். The velocity of a particle v is equal to the component of the velocity of particle parallel to this. Okay, இந்த பார்ட்டிகளோட வெலாசிட்டி எப்படி இருக்கணும்? இதுக்கு பேரலலா இருக்கணும். பேசிக்கலி இது வெலாசிட்டி வெக்டார், இது ஏ வெக்டார். அப்போ என்ன கேட்குறான்? இதோட காம்பனண்ட் இதுக்கு பேரலலா இருக்கணும். அப்படின்னா அவங்க இந்த வெக்டார் கேட்குறான். வி காஸ் தீட்டா எவ்வளோன்னு கேட்குறான். ஸோ வி காஸ் தீட்டா பேசிக்கலி அந்த காம்பனண்ட் கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்தேனா இல்லையா? அதை நான் எப்படி எழுதலாம்? இன் வெக்டார் ஃபார்மில் வேணும். சரியா? வெக்டார் ஃபார்மில் வேணும்னா என்ன கேட்குறான்? ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் பை மேக்னிடியூட் ஆஃப் பி. பட் நான் இதை பண்ணால் எனக்கு ஸ்கேலர் கிடைக்கும். அப்போ நான் என்ன பண்ணணும்? இந்த இடத்துல பியோட டைரக்ஷனில் வைக்கணும். ஏன்னா எனக்கு வெக்டார் எப்படி இருக்கணும்? பியோட டைரக்ஷனில் இருக்கணும். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான லாஜிக்கில் வச்சு திங்க் பண்ணேன். இந்த வெக்டார் இதோட டைரக்ஷனில் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ கண்டிப்பாக என் ரிசல்ட் வந்து இந்த டைரக்ஷனில் இருக்கணும். அப்போ கண்டிப்பாக அந்த வெக்டார் இதுக்கு பேரலாக இருக்கணும். ஏக்கு பேரலாக பார்த்தோன்னா ஒன்று இந்த வெக்டார் இருக்குது, இல்லை இந்த வெக்டார் இருக்குது. இந்த ரெண்டு வெக்டார் ஏக்கு பேரலாக இல்லை. அப்போ ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் என்ன வருது? ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் என்ன வருது? 6. 2 1s are 2, அந்த 2 - 2 கேன்சல் ஆயிரும். ஸோ +2 - 2 என்ன விட்டுட்டேன். டிவைட் பை மேக்னிட் ஆஃப் பி என்ன சார்? 1 1 1 √3 வருது. பி வெக்டார் என்ன சார்? I + j + k. ஸோ இது என்னது? பி வெக்டார். நான் IJK போட்டிருக்குது. ஆக்சுவலாக இந்த இடத்துல ஏ வெக்டார் வந்து வி வெக்டார், ஏ வெக்டார் வந்து வி வெக்டார், இந்த பி வெக்டார் வந்து ஏ வெக்டார் I + j + k. அப்போ எனக்கு டைரக்ஷன் ஆஃப் ஏ வெக்டாரில் இருக்கணும், அதாவது டைரக்ஷன் ஆஃப் பி வெக்டார், அதாவது இந்த வெக்டாரில் இருக்கணும். அப்போ நான் பி வெக்டார் அப்படியே போட்டிருக்கேன். ஆனால் எனக்கு என்ன வேணும்? மேக்னிடியூட் வேணும். இதோட மேக்னிடியூட் என்ன வரும்? √3 வருமா? √3 × √3 3 ஆயிரும். ஓகே, இது கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸ் I கேப் + j கேப் + k கேப். புரியுதா? அப்போ என்ன கேட்டாங்க? இந்த வெக்டாரோட மேக்னிடியூட் இதோட டைரக்ஷனில் எவ்வளோ இருக்குது? அப்போ அகைன் வந்துட்டு என்ன கேட்குறான் அவன்? வந்துட்டு கேட்குறது வி காஸ் தீட்டாவோட வேல்யூ, ஆனால் இன் டர்ம்ஸ் ஆஃப் வெக்டார் ஃபார்மில். அப்போ வி காஸ் தீட்டா எந்த ஃபார்மில்? வெக்டார் ஃபார்மில். அப்போ ப்ரொஜெக்ஷன் ஆஃப் வி அலாங் ஏ, ஆனால் வெக்டார் ஃபார்மில். வெக்டார் ஃபார்மில் வேணால் என்ன பண்ணு? இதோட டைரக்ஷனை போட்டுரு, அவ்வளோதான். 2 vector A and B are parallel. Parallel vector na simplest form enna? Idoda ratio by idu ratio 4:2 is equal to idoda ratio by idoda ratio alpha is to 1 is equal to idoda ratio by idoda ratio 2:1. இதை ஈக்குவேட் பண்ணிக்கோ. அப்போ ஆல்ஃபா வேல்யூ என்ன கிடைக்குது? 2 கிடைக்குது. If A vector plus B vector வந்து C vector இருந்தால் then find the correct one. A vector dot B vector C vector இருந்தால் என்ன அர்த்தம்? இந்த C வந்து Aக்கும் பெர்பெண்டிகுலர் Bக்கும் பெர்பெண்டிகுலர். கரெக்டாக இல்லையா? அப்போது A vector dot B vector 0 இருக்கணுமா? அவசியம் இல்லை. A cross C கண்டிப்பாக 0 இருக்கும், அவன் நாட் ஈக்குவல் டு 0 சொல்கிறான். B cross C கண்டிப்பாக 0 இருக்கும், ஏன்னா C வெக்டர் ஏக்கும் பெர்பெண்டிகுலர் பிக்கும் பெர்பெண்டிகுலர். அப்போ A cross C A dot C என்ன ஆகும்? 0. B dot C என்ன ஆகும்? 0. வேறு இங்கே பாரு, இதை நீ ஓப்பன் பண்ணி கண்டுபிடிச்சாலும் சரி, இல்லைனாலும் டேரெக்டாக பார்த்தாலும் ஓகே தான். ஓப்பன் பண்ணனா A வெக்டார் டாட் C வெக்டாரா ப்ளஸ் B வெக்டார் டாட் C வெக்டாரா, A டாட் C என்ன? 0. B டாட் C என்ன? 0. அப்போ ஆன்சர் 0. இல்லைன்னா யோசிச்சு பாரு, A ப்ளஸ் B நான் கூட்டி வச்சிருக்கேன். இந்த C எப்படி இருக்குது? ஏக்கும் பெர்பெண்டிகுலர் பிக்கும் பெர்பெண்டிகுலர். இது ஏன்னு வச்சுக்கோ, இது பின்னு வச்சுக்கோ. அப்போ A ப்ளஸ் B இதே பிளேனில் தானே இருக்கும். ஆனால் C எப்படி இருக்குது? ஏக்கும் பெர்பெண்டிகுலர் பிக்கும் பெர்பெண்டிகுலர். அப்போ இதுக்கும் அது எப்படி இருக்கும்? பெர்பெண்டிகுலராக தான் இருக்கும். ஸோ ஆன்சர் D கரெக்ட். ஓ, இதோட பார்த்தனா கொஸ்டின் எல்லாமே சால்வ் பண்ணிட்டோம்.
நெக்ஸ்ட் வந்து மோஷன் இன் 2D. மோஸ்ட்டாக மோஷன் இன் 2Dயில் இருக்க எல்லா கொஷின் முடிஞ்சு. ப்ரொஜெக்டைல் மோஷன் மட்டும் தான் நம்மளுக்கு பெண்டிங்கில் இருக்கும். மேபி ரிலேட்டிவ் வெலாசிட்டியில் இருக்க கொஷின்ஸும் கேட்கலாம். ஸோ ப்ரொஜெக்டைல் மோஷன் ரிலேட்டிவ் வெலாசிட்டியோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அதுக்குள்ளே பார்த்தோன்னா யோசிச்சு பாரு, நம்ம பேசிக் மேத்ஸ் முடிச்சிட்டோம் கரெக்டாக இல்லையா? பேசிக் மேத்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, மோஷன் இன் 1D கம்ப்ளீட் ஆயிடுச்சு, வெக்டார் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த 4 வச்சு நான் மிக்ஸ் பண்ணி கூட கொஷின் கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். அது சாப்டர் வைஸ் டெஸ்ட்டில் வராது, அது ப்ராக்டிஸ் டெஸ்ட்டில் வரும். ஓகே, ஸோ அதுக்கும் நீங்கள் நல்லபடியாக படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.